மெசேஜ் இன்னைக்கு நம்ம காண வேண்டியதா இருக்கிறதான மெசேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நானு மெசேஜ் கூட ஆரம்பிச்ச உடனே என்னோட வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் சிஸ்டர். நோ ப்ராப்ளம் தானே உங்களுக்கு? No problem, sister. No problem. ஓகே. இப்போ நாம கடந்த 2 வாரங்களாக வந்து நம்ம 2 போன மாசமும் அதுக்கு முந்தின மாசமும் எனக்கு கொடுக்கப்பட்டதான பகுதியில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்திரேயாவை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பிலிப்போவை குறித்து பார்த்தோம். செகண்ட் வீக் நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா, நம்ம பேதுருவை குறித்து, அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து பார்க்க வேண்டியது. ஆனா அது நம்ம குறைய மாதங்கள் எடுக்கும். அது கண்டினியூஸா ஒரு 3, 4 கிளாஸஸ் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் கடைசியா எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணி கொண்டு போயிட்டேன். இன்னைக்கு நம்ம ஒரு அப்போஸ்தலனை குறித்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் அது ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய நம்ம பார்த்திலேமியுவை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தெரியுதா சிஸ்டர்? ஓகே. தெரியுது சிஸ்டர், தெரியுது. அப்போஸ்தலனாகிய பார்த்திலோமை பத்தி பார்க்க போறோம். இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவரும் அப்போஸ்தலர்களுக்குள்ள 12 அப்போஸ்தலர்களில் இவரும் ஒரு அப்போஸ்தலனாக காணப்படுறார். இவர் வந்து நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்துல மட்டும்தான் இவரை பத்தி நம்ம பார்க்க முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில வசனங்கள்ல தான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2ல இருந்து 4வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 16ல இருந்து 19வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13ல இருந்து 16வது வசனம். இந்த 3 சுவிசேஷ புத்தகங்கள்ல தான், அதுவும் இந்த பர்டிகுலர் பார்ட்ல மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கும், அந்த பார்த்திலேமியு பித்தர்கள் குறித்ததான, அந்த அப்போஸ்தலனை குறித்ததான பகுதிகள் காணப்படும். யோவான் புத்தகத்துல இவரை பத்தி காணப்படுறதே இல்ல. அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்திலையும் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள்லையும் பாத்தீங்கன்னா 1வது அதிகாரம் 13வது வசனத்துல மட்டும்தான் இவரோட பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல அந்திரேயா, பிலிப்புவை குறித்து கொஞ்சம் வசனங்கள் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும், ஆனா அவர்களை குறித்ததான பெரிய ஒரு பாடத்தை நம்ம படிச்சது போல, இவரும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப குறிப்பிடப்பட்ட, அதாவது பாத்தீங்கன்னா சிறிய அளவிலேயே குறிப்பிடப்பட்ட பெரிய பாடம் இவருக்குள்ளாக நம்ம அடங்கி இருக்கிறத நாம இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அந்த சொன்னது போல மத்தேயு, மார்க், இதை நீங்க முடிஞ்சதுன்னா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னால இதை பத்தி நீங்க வந்து தியானிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த 3 சுவிசேஷ புத்தகங்கள்ல தான் அதிகமாக இந்த பார்த்திலேமியு அப்படிங்கிற பேர் வந்து குறிக்கப்பட்டிருக்கும். ஆனா பார்த்திலேமியுன்னு பார்த்தோம்னா ரொம்ப மினிமமா குறிக்கப்பட்டிருக்கும். ஆனா இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா நாத்தான்வேல். அதாவது நம்மளுக்கு நாத்தான் ஏல் அப்படின்னு தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஏல் அப்படிங்கிறது தேவனுடைய பெயர். அதனால நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன்ல வர்றப்பதான் வேல் வேல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேல், நாத்தான் வேல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா நம்ம வாசிக்கிறது பாத்தீங்கன்னா நாத்தான் ஏல், இஸ்ரேல்னு தான் வாசிக்கணும். ஏன்னா ஏல் அப்படிங்கிறது தேவனுடைய பெயர். உங்களுக்கு அநேகருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அதனால நாத்தான் ஏல் அவரை பத்தி தான் நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நாத்தான் ஏல் வந்து யாரு அப்படின்னா, இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து எந்த ஊர்னா கானா ஊரை சேர்ந்தவர். இந்த அடுத்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு ரவுண்ட் பண்ணிருக்கு பாத்தீங்களா, இதுதான் கானா. இது வந்து கலிலேயா பகுதியை சேர்ந்த ஒரு ஊர் தான் கானா. ஆனா பிலிப்பு வந்து பாத்தீங்கன்னா அது பெத்சாயிதா. ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டடீஸ்ல பார்த்திருப்போம், நம்மளோட வேத பகுதியில பார்த்திருப்போம். பிலிப்பு போய் தான் யார கூட்டிட்டு வருவாரு, நாத்தான்வேலை நான் கூட்டிட்டு வருவாரு. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் குறிப்பிட்ட நான் இயேசு கிறிஸ்துவை நான் கண்டேன், நீ என்னோட கூட வா, அவரை நம்ம பார்க்கலான்னு நாத்தான்வேலை கூப்பிட்டதும் நத்தானியேல் என்ன பண்ணுவாரு, உடனே அவர் என்ன பண்ணுவாரு, பிலிப்புவை பின் சென்று போய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போயிருப்பார். அதே போல பெத்சாயிதா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிலிப்புவோட வசித்த இடம் பெத்சாயிதா. இந்த கானா அப்படிங்கிறது யாருன்னா, கானா பகுதியில வசிச்சவர் தான் நாம இன்னைக்கு படிக்க போற நாத்தானியேல். இந்த நாத்தானியேல் வந்து கானா ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு தான் யோவான் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊராகிய நாத்தான்வேலும் செபுதேவியின் குமாரனும் அவருடைய சீஷரின் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது
இங்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான வசன ஆதாரம் தான் இது. யாரு? நத்தானியேல் வந்து கலிலேயாவில் உள்ள கானா ஊரை சேர்ந்தவர். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கானா ஊர பத்தி நம்ம கொஞ்சம் விசேஷமா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, நம்ம ஒவ்வொரு இதை பத்தியும் படிக்கிறப்போ, அவங்களுக்குள்ளார ஏன்னா எந்த வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா, வேதாகமத்துல வந்து சும்மா பெயருக்காக குறிப்பிடப்படவில்லை. ஒரு கானா ஊர் அப்படின்னு குடுத்திருக்குன்னா, அந்த கானா ஊருக்கு ஒரு பேக்கிரவுண்ட் இருக்கும். இப்ப நாசரேத் அப்படின்னு ஒரு ஊர குறித்து நாசரேத்துக்கு ஒரு பேக்கிரவுண்ட் இருக்கும். அதனால நம்ம ஈச் அண்ட் எவ்ரி வேர்டையும் நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிச்சாதான் அதற்குரிய இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால இப்ப நம்ம கானா ஊர் அப்படின்றதுக்கு போனோம் அப்படின்னா, இது வந்து கானா ஊர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். முதல் செய்த அற்புதம் கானா ஊர் கல்யாணத்துல தான் நடந்துச்சு. அந்த அற்புதம் மட்டும்தான் நடந்துச்சான்னா இல்ல. இன்னொரு அற்புதம் கூட அந்த ஊர்ல நடந்திருக்கும். ஏன்னா கானா ஊர் கல்யாணத்தில் நடந்த அற்புதத்திற்கு அடுத்து மீண்டுமாய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த கானா ஊருக்கு போயிருப்பாங்க. அப்பதான் அங்க ஒரு அதிபதியின் மகன் வந்து ரொம்ப இறந்து போற ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ, ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறப்போ, அவர் வந்து என்ன பண்ண என் மகனுக்கு நீங்க வந்து சுகம் குடுக்கணும். அப்படின்னு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்லுவாரு, "நீ போ, அவன் பிழைப்பான்" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, அவரு அந்த அதிபதியை இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. அந்த அதிபதி போய் சேரும் முன்பாகவே அந்த பையன் என்ன பண்ணிருப்பான், இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவன் பிழைத்திருப்பான். அப்போ கானா ஊர்ல பாத்தீங்கன்னா 2 அற்புதங்கள் வந்து நடந்திருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இந்த இவங்க அநேக சீஷர்கள் வந்து யாருன்னா, அந்த கானா ஊரை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. கலிலேயர்களா தான் இருப்பாங்க. நிறைய பேர்ன்னு யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்போஸ்தலர்கள்லயே பேதுரு, அந்திரேயா, மத்தேயு, யோவான், யாக்கோபு, தோமா, அல்பேதியின் குமாரனாகிய யாக்கோபு, அதுக்கப்புறம் செலோத்தியன் குறிப்பை சேர்ந்த சீமோன், ஜீலோத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை சேர்ந்த சீமோன், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அப்போஸ்தலர்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா, இந்த கலிலேயர்களா தான் இருப்பாங்க. அப்பதான் நீங்க இப்ப இயேசு கிறிஸ்து பரமேறி போனப்போ 2 தேவதூதர்கள் கூட சொல்லுவாங்கல்ல, "கலிலேயர்களே, ஏன் வானத்த அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் எப்படி போனாரோ, அதே மாதிரி மீண்டும் வருவார். அவர் குடுத்த வேலைய போய் நீங்க செய்யுங்க." அப்படின்னு சொல்றப்ப கூட கலிலேயர்களே அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தேவதூதர்கள். ஏன் அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்துவரோட பயணித்த சீடர்களில் அநேகர் வந்து கலிலேயர்களாக இதுக்கு காணப்பட்டாங்க. இந்த கலிலேயாவில இருந்து தான் யாரு யாரு வந்து கலிலேயாவில் உள்ள இந்த கானால இருந்து தான் யார் வந்திருப்பாங்க, இந்த நத்தானியேல் வந்து வந்திருப்பாங்க. பிலிப்பு போய் இப்ப நத்தானியேல் கிட்ட போய் சொல்றாங்க, நான் வந்து நாசரேத்துல இருந்து வந்த அ நாசரேத் ஊரை சேர்ந்த இயேசு கிறிஸ்துவை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னப்பதான் என்ன பண்ணுவாரு பிலிப்பு, நத்தானியேல் கேட்பாரு பிலிப்பு கிட்ட, நாசரேத்துல இருந்து கூட ஒரு நல்லது நடக்குமா? அப்படிங்கிற வார்த்தைய வந்து அவர் வந்து சொல்லுவாரு. அப்போ பிலிப் வந்து கரெக்ட்டா என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பார், மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதினவர் நாங்கள் இன்று கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க வந்து இயேசு அப்படிங்கிற வேர்ட் வந்து பிலிப்பு சொல்ல மாட்டாரு. யெசுவா அப்படின்னு சொல்வாரு. நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து, இயேசு அப்படிங்கிறதான பெயர் குறிக்கப்பட்டிருக்கும். யெசுவா என்ற யோசேப்பின் குமாரன் நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிலிப்பு சொல்லுவாரு. உடனே நாத்தானியேல் என்ன சொல்வார், நாசரேத்திலிருந்து கூட ஒரு நன்மை உண்டாகுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 46வது வசனத்துல இருக்கும். வாசிங்க சிஸ்டர். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். ஆ அதற்கு பா பிலிப்பு, வந்து ஆ பார் பாருங்க. என்றான். வந்து பார். அதாவது நீ நத்தானியேலுக்கு வந்து ஏன் நாசரேத்திலிருந்து கூட ஒரு நன்மை உண்டாகுமா அப்படின்னு சொல்றதுக்கு, நாசரேத் முதல்ல எந்த மாதிரியான ஊராக இருந்துச்சு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். நாசரேத் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குக்கிராமம். நம்மளுக்கு குக்கிராமம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 வீடு இல்ல 150 வீடுகள் தான் இருந்திருக்கும். ஜனக்கூட்டங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 800லேருந்து 600லேருந்து 800 வகையான ஜனக்கூட்டங்கள் தான் அந்த நாசரேத்துல வந்து இருந்திருப்பாங்க. ரொம்ப குக்கிராமம். ரொம்ப அடிப்படை வசதிகள் கூட ஒரு இல்லாத கிராமமாகத்தான் வந்து நாசரேத் வந்து காணப்படும். இந்த நாசரேத்துல வந்து பாத்தீங்கன்னா, எல்லா இப்ப புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதான சில ஊர்கள குறித்து பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து எந்த ஊர்ல இருந்து வந்தாலும், இந்த நாசரேத் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே குறிப்பிடப்பட்டிருக்காது. யாருமே அது கண்டுக்காத ஒரு இடமா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் இஸ்ரேல் தேசம் ஃபுல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு? ரோமர்களோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்போ ரோமர்கள் கண்ட்ரோல்ல இருந்ததுனால, ரோமர்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் முழுவதுமே அவங்க பரவி இருந்தாங்க. எல்லா இடத்திலயுமே அவங்க ஆட்சிக்குட்பட்ட இஸ்ரேல் அப்படிங்கிறதுனால, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தந்த இடத்துல எல்லா ஊர்கள்லயுமே அந்த ரோமன் சோல்ஜர்ஸா இருக்கட்டும், இல்லன்னா அந்த அவங்க கண்ட்ரோல்ல அவங்க கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதான பெரிய பெரிய இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரோமர்கள் வந்து சூழ்ந்து இருக்கிற ஏரியா. ஆனா நாசரேத்துல ஒரு ரோமர்கள் கூட அங்க இருக்கலையாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் வந்து நாசரேத்துல இல்ல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஆனா இந்த இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் பாருங்க 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க சிஸ்டர்.
சிஸ்டர் 4:5. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடியெழுத்து எழுதும்படி அடுத்தது வாசிங்க சிஸ்டர். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இங்க பாத்தீங்க அப்படின்னா நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து என்ன பண்ணிருக்க இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காருங்கிறது நம்மளுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்காது. மீகால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெத்லகேம்ல இருந்து தான் வருவாரு, ரட்சகர் பிறப்பாரு அப்படின்னு இருக்கும். ஏன்னா நாசரேத் அப்படிங்கிற ஊரு குறிப்பிடப்பட்டிருக்காது. ஏன் அப்படி டைரக்டா குறிப்பிடப்படல அப்படின்னா, நாசரேத்ல இருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த நித்திய ஜீவன், அந்த மன்னிப்பு, அவர் மூலமாக கிடைக்க வேண்டிய மன்னிப்பு, அவர் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த சுவிசேஷம் எல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்காது. அன்னைக்கே இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிருப்பாங்க, இவர்தான் ரட்சகர், இவர்தான் அழைக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு என்ன பண்ணிருப்பாங்க, அவர் அப்பவே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு ரட்சகர் வருவாரு, அவர் தான் இந்த பூமியை ஆள போகிறார், அவர் மூலியமா தான் இறந்து போன நம்மளுடைய ரட்சிப்பும் இழந்து போனது நித்திய ஜீவனும் கிடைக்கும், அவர் வந்துதான் நம்மளை காப்பாற்ற போறார், அவர் மூலமா தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த காலம். அப்ப நாசரேத்துல இருந்து ஒருத்தர் வருகிறாருன்னு டைரக்டா நம்ம வேதாகமத்துல எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அப்பவே இயேசு கிறிஸ்துவ அவங்க கண்டு கொண்டு இருந்திருப்பாங்க. அப்பவே அவர் வந்த காலம் நிறைவேறி இருக்கும். ஆனா பிதாவோட திட்டம் அதுவல்ல. ஏன்னா உலகத்தில் உள்ள இந்த பூமியில் உள்ள கடைசி ஜீவன் வரை ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய பிறப்பும் சில விஷயங்களும் நம் வேதாகமத்துல மறைக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவுமே அவர் வந்ததன் நோக்கத்தை எந்த இடத்துலயுமே டைரக்டா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே உவமைகளா மட்டும்தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா உவமைகள் வந்து யாருக்கு உவமைகளா மக்கள் கிட்ட பேசினாலும் அதற்குரியாதான மூல கருத்தை அவரோட அப்போஸ்தலர்கள் கிட்ட இயேசு கிறிஸ்து படிப்பிச்சு கொடுத்திருப்பாங்க. அதனால அந்த உவமை என்ன, அந்த உவமையோட முழு கருத்து என்ன, மூல பொருள் என்னங்கிறது அவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு நன்றாக அறிந்திருந்துச்சு. அதனாலதான் சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து போனதற்கு அப்புறமா பரமேறி போனதற்கு அப்புறமா அவர்கள் இந்த உலகத்திற்குள்ளாக வந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால எந்த விஷயத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, டைரக்டா நம்ம பூமியில வந்து மக்கள் கிட்ட அவரு சொல்லல, ஊமைகளாக மட்டும்தான் சொன்னாரு. அதனால பாத்தீங்கன்னா வேதாகமத்துல பெத்லகேமில இருந்து தான் வரும் ரட்சிப்பு வரும், பெத்லகேமில இருந்து ரட்சகர் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா யோசேப்பு வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா நாசரேத்தை சேர்ந்தவர். அந்த நாசரேத்துல இருந்துதான் கன்னிமரியாள் அவங்க நம்ம இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்ப்பம் தரித்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, பெத்லகேமுக்கு குடியுரிமை எழுதுறதுக்காக தான் போவாங்க. பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா டைரக்டா என்ன பண்ணுவாங்க, தேவதூதர்களால் எச்சரிக்கப்பட்டு அவங்க அப்படி எகிப்து தேசத்திற்கு போயிருவாங்க. ஏன்னா இங்க குழந்தை பிறந்தது தெரிஞ்சு என்ன பண்ணி இவரை கொல்றதுக்கு என்ன பண்றாங்க, ஆளுகள் தயாராக இருக்கிறத என்ன பண்ண தேவதூதர்கள் மரியாளுக்கு யோசேப்புக்கும் அறிவித்ததுனால அவங்க எகிப்துக்கு போயிடுவாங்க. மீண்டுமா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாசரேத்துக்கு வருவாங்க. அதனால நாசரேத்துல இருந்து நாசரேத் அப்படிங்கறதான இந்த ஊரை பத்தி நிறைய குறிப்புகள் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா அது அவ்வளோ பாவர்ட்டியான, அவ்வளோ ஒரு குக்கிராம, அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு குக்கிராமமாக மட்டும்தான் அது காணப்பட்டுச்சு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த நாசரேத்துல இருந்து வந்திருக்காரு, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா நாசரேத் அப்படிங்கிறது அவ்வளவு மோசமான ஒரு அடிப்படை வசதி இல்ல. அந்த ஊரை சேர்ந்தவனா நம்ம பேசுறோம், அந்த ஊர்ல இருந்து வந்துட்டு நீ இவ்வளவு பேச்சு பேசுறியா, நம்ம எவ்வளவு நம்ம பேச்சு மொழியில சொல்லியிருப்போம் இல்லையா. ஏன்னா அந்த ஊரை பத்தி நம்மளுக்கு நன்னாக தெரிஞ்சிருக்கும். அது சரியான பட்டிக்காடு. அந்த ஊர்ல வந்து நீ இவ்வளவு பேச்சு பேசுற, அந்த ஊர்ல ஸ்கூல் கூட கிடையாது, அந்த ஊர்ல பஸ் வசதி கூட கிடையாது, நீ இவ்வளவு பேசுறியா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை வந்து கிண்டல் பண்றதுக்கும் அவங்கள வந்து அவங்களை குறித்ததான மேன்மையான காரியத்தை மட்டம் தட்டி பேசுறதுக்கும் நம்ம அந்த ஊரை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, ஏசாயா புத்தகத்தையும் எல்லாம் அவர் கோட் பண்ணி பேசுறப்போ என்ன பண்ணுவாரு, அந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாசரேத்துல உள்ளவங்களே இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாசரேத் நீ வந்து உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீ எப்படி வந்து ஏசாயா பழைய ஏற்பாட்டோட தீர்க்க தரிசன புத்தகங்களை பத்தி பேசுறியன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாங்க, மலை மேல இருந்து தள்ளி விடுறதுக்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நாசரேத்தார்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மக்களே, நாசரேத்துல உள்ள மக்களே இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
அதனால நம்மளுக்கு இதே அது இந்த தல்முத்ன்னு யூதர்களோட ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு. அந்த புத்தகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ரபிக்கள் வந்து நெறைய ஊர பத்தின நெறைய டெஃபினிஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க கூட இந்த நாசரேத்த பத்தி ஒண்ணுமே எழுதலையாம். ஏன்னா, அவங்களுக்கு கூட அத பத்தின ஒரு அவேர்னஸ் நாசரேத்து ஊர்ல இப்படி ஒரு ஊர் இருக்கும். இந்த ஊர்ல இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். எந்த விதமான விஷயங்களுமே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால, அந்த ஊர பத்தி ஒரு குறிப்புகளுமே அவங்க எழுதி வைக்கல. அதனால அநேகர் அறியப்படாத ஊராகவே இந்த நாசரேத் இருந்துச்சு. இந்த நாசரேத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, யூத கலாச்சாரத்த இவங்க வந்து பின்பற்றுறவர்களா இருந்தாங்க. யூத கலாச்சாரம் அண்ட் யூத பழக்கவழக்கத்திற்குள்ளாக தான் இவங்க அநேகர் இந்த நாசரேத்துல வந்து இருந்தாங்க. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து அந்த பழைய ஏற்பாட்டுல ஏசாயா புத்தகம் இத பத்தி கோட் பண்றப்போ அவங்க ஏத்துக்கொள்ள மனதில்லாம நசரேயனே நீ 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 எல்லாம் இந்த வார்த்தைய பேசலாமான்னு சொல்லி தான் அவர மலையில இருந்து கீழ இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கிறது அதுதான். மலையில இருந்து அவர தள்ளி விட்டு கொல்றதற்கான அவங்க அவங்க எத்தனிச்சு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 5வது வசனத்துல நசரேயர்கள் வந்து எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்ம குறிக்கப்பட்டிருக்கிறத பார்த்தா, அதுல வந்து அப்போஸ்தலர்கள் 24வது அதிகாரம் 5வது வசனத்துல தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருக்கும் நசரேயர்கள் அப்படிங்கிறதான ஒரு பேர் வந்துச்சு. அதுலதான் 12 அப்போஸ்தலர்களும் வருவாங்க. அவர்களையுமே நசரேயர்கள் அப்படின்னு தான் குறிக்கப்பட்டிருக்கும். அதே போல சில எபிரேய கிறிஸ்தவர்களும் அவரை வந்து என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணி போறதுனால அவர்களையும் என்ன பண்ணாங்க, நசரேயர்கள் அப்படின்றதான் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா பழைய ஏற்பாட்டுல வந்து நாசரேத்தை குறித்து இல்ல அப்படின்னாலுமே இது வந்து என்ன என்ன பண்ணுதுன்னா இயேசு நாசரேத்த குறித்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு இழிவான பகுதி அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனா, இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு இழிவான இடத்திலிருந்து, அற்பமா எண்ணப்பட்ட ஒரு இடத்திலிருந்து தான் இந்த உலகை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ நம்ம எதையும் இழிவாக நம்ம கருதக்கூடாது அப்படிங்கிறதற்காகத்தான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க சிஸ்டர். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல நாசரேத்துங்கிற ஊரே இல்ல. தல்மூத் அப்படிங்கிற அந்த ராபிக்கள் எழுதினதா அந்த யூத போதகர்கள், யூத தலைவர்கள் எழுதின புத்தகத்திலயும் நாசரேத்தை பத்தி சொல்லப்படல. அவ்வளவு இழிவான நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை குறித்து இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, எள்ளி நகையாடின அந்த ஒரு ஊர்ல இருந்து பெரிய இரட்சகர் பிறக்கும்படியாக தேவன் என்ன பண்ணார், அந்த நாசரேத்தையும் தெரிந்து கொண்டார். அதே போலதான் நாமளும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்காது, நல்ல படிப்பு இருக்காது, நல்ல ஒரு அழகு சௌந்தரியமான ஒரு முகம் நம்மளுக்கு இருக்காது. ஆனா தேவன் நம்மள்கிட்ட கொடுத்த அந்த சத்தியத்தின் மூலமா நம்ம என்ன பண்ண ஒரு மேன்மையான இடத்துல நம்மளை கொண்டு போய் வைக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாசரேத் அப்படிங்கிறத டைரக்டா நாசரேத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால சொல்லப்படலை அப்படின்னாலும் என்ன பண்ணிருக்கோம்னா பழைய ஏற்பாட்டுல துளிர் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். நாசரேத் அப்படிங்கிறதான இந்த எபிரேய வார்த்தைக்கு துளிர் அப்படிங்கிறத அர்த்தம். அதுக்குன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும் சூட் இல்லைன்னா ஸ்ப்ரவுட் அப்படின்ற மாதிரியான இருக்கும். இது வந்து ஏசாயா எழுதின ஏசாயா அதிகாரத்துல 11வது அதிகாரம் 1வது வசனத்துல எடுத்தவங்க வாசிங்க சிஸ்டர், பைபிள்ல இருக்கும். சாரி நான் இதுல கோட் பண்ணல. ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் வம்சத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து குறிக்கப்பட்டிருக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த துளிர் அப்படிங்கிற வேர்டு தான் என்னது, நாசரேத். நாசரேத் அப்படிங்கறதான எபிரேய வார்த்தைக்கு துளிர் அப்படிங்கறதான அர்த்தம். இன்டைரக்டா நம்மளுக்கு என்ன பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டுல நாசரேத்தை குறித்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இதே இது பாத்தீங்கன்னா மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது.
அங்க ஏசாயா 11வது அதிகாரத்துல துளிர் அப்படிங்கிற நாசரேத்தை குறித்ததான இன்டைரக்டான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். மீகால பாத்தீங்கன்னா பெத்லஹேமில இருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மேசியா வந்து பெத்லஹேமில் பிறப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டுல நம்மளுக்கு நிறைவேறப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நாசரேத்தை பத்தினதான பேக்ரவுண்டு நம்ம பார்த்துட்டோம். கானா ஊரை பத்தின பேக்ரவுண்டையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம சப்ஜெக்டுக்குள்ள உள்ள வரோம். இப்போ வந்து பிலிப்பு வந்து கூப்பிட்ட உடனே நாத்தானியேல் என்ன பண்ணிடுறாரு, உடனே நான் வந்துடுறாரு. மோசையும் தீர்க்கதரிசிகளும் சொன்னவரை நான் கண்டோம் அப்படின்ன உடனே என்ன பண்ணிடுறாரு, உடனே அவர் அவர் எல்லாவற்றையும் விட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன பண்ணிடுறாரு, பிலிப்புவோட கிளம்பிடுறாரு. அப்ப இவர் கிளம்பி போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நம்ம வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம போய் சொன்ன உடனே இப்ப நான் வந்து ஒரு செல்வி சிஸ்டர் கிட்ட சொல்றேன், சிஸ்டர் அந்த நான் குற்றாலத்தை பார்த்தேன் சிஸ்டர், ரொம்ப அழகா இருந்தது, வாங்க போவோம்னு சொன்னா அவங்க வந்து உடனே என்னோட குற்றாலத்துக்கு பார்க்க வந்துருவாங்களா? இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இன்டியூஷன் இருந்திருக்கணும், குற்றாலத்தை நான் பார்க்கணும், அது எப்படி இருக்கும், அதோட அழகை வந்து யாராவது ஒருத்தவங்க வர்ணிச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த ஒரு ஒரு அதை பத்தி அவங்க படிச்சு அதை பத்தின ஒரு நாலேஜ் இருந்திருக்கணும். இல்லைன்னா அதை குறித்ததான படங்கள் அவங்க எங்கேயாவது பிக்சர்ஸ் அவங்க பார்த்திருக்கணும். அந்த கியூரியாசிட்டி அவங்க மனசுக்குள்ள அதிகமா இருக்கும். அப்போ நான் போய் சிஸ்டர் வரீங்களா, பார்க்க போலாமா, குற்றாலம் பார்க்க போலாமா, நான் எல்லாம் போலான்னு இருக்கேன்னு கூப்பிட்டப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஓகே சிஸ்டர் நான் அதை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், நான் வரேன் சிஸ்டர், உடனே என்ன பண்ணுவாங்க, என்னோட வருவாங்க. அதே போலதான் பிலிப்பு வந்து இயேசு கிறிஸ்துவை நான் கண்டேன்னு சொன்ன உடனே நத்தானியேல் அவர் பின்னாடி புறப்பட்டு போயிடுறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை காண பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் மோசே எழுதின ஆகமங்களில் இருக்கிறதான அந்த சத்தியத்தையும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, தியானிச்சுக்கிட்டே இருந்திருக்கார். அவரை பார்க்க வேண்டிய கிறிஸ்துவன் ஒருத்தர் வருவாரு, அவர் தான் ரட்சகர், அவர் மூலியமா தான் அந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காரு, நத்தானியேல் நன்றாக அறிந்திருந்தார். அதுவே தன்னோட தியானத்தில் கொண்டு இருந்ததுனால பிலிப்பு சொன்ன அடுத்த கணம் என்ன பண்ணிடுறாரு, அவர் பின்னாடி போயிடுறாரு. அவர் பின்ன போனதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு, அவர் போய் சந்திக்கிறார். இயேசுவை போய் சந்திச்ச உடனே என்ன பண்றார் இயேசு கிறிஸ்து, வாசிங்க சிஸ்டர், யோவான் 1வது அதிகாரம் 47வது வசனம். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இயேசு கிறிஸ்து கிட்ட நத்தானியேல் பேசவே இல்லை, பிலிப்புவோட வராரு. பிலிப்புவோட வந்த அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுற வார்த்தையை பாத்தீங்களா, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். எவ்வளவு அழகான வார்த்தை. அப்ப இந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளேயே, அது இஸ்ரவேலன் அப்படின்னா என்னதுன்னா, அவ்வளவு ஜனக்கூட்டத்துல நான் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குறித்து சாட்சி கொடுக்கிறார். பார்த்த உடனே சாட்சி கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஒரு நிமிஷத்துல அவரோட உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரிந்தது இவன் உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு. அப்ப பார்த்த உடனேயான அந்த ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து சாட்சி கொடுக்கிறார். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கபடற்ற உத்தமன் அப்படின்னா நம்ம வார்த்தைக்குரிய மீனிங்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கபடற்ற அப்படின்னு நம்ம சொல்லணும்னா மனசுல வந்து எந்த விதமான வஞ்சனையும் இல்லாதவங்க, அப்படி குழந்தை மனசு போல, இப்படி இருக்காங்களே அந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க ஈஸியா ஜட்ஜ் பண்றதாக இருக்கட்டும், அவங்க நல்ல விஷயங்களை அவங்க நல்ல விஷயமா தான் நம்மளுக்கு செஞ்சிருப்பாங்க. ஆனா அதை பாராட்ட மனசு இல்லாம அவங்களோட என்ன பண்றது, இன்னொரு பக்கத்தை தோண்டி ஆராய்ஞ்சி அதை வச்சு அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது, இந்த மாதிரியான ஒரு வஞ்சகத்தோட இல்லாம, எந்தவித வஞ்சனையும் இல்லாம இருதயத்தோட அவர் என்ன பண்றாரு, காணப்படுறார். உத்தமமான மனசு அப்படின்னா முழு மனசோடு தேவனை தேடுறதான அந்த அறிவு. எப்பவுமே எந்த வஞ்சனையும் இல்ல, தேவனை மட்டுமே நான் அறிந்து கொள்ளணும், அவரை மட்டுமே பிடித்து கொள்ளணும், உத்தமமா இருக்கணும் அப்படிங்கறத. உத்தமம்னா என்ன நம்ம இதுல சொல்லுவோம்னா உண்மை. அத போல உண்மையான தேவனை பேருக்கு நான் தேடல. எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அதுக்காக நான் சர்ச்சுக்கு வரேன், எனக்கு இந்த இது நடக்கணும் அதுக்காக நான் அந்த பொருத்தனைய பண்ணேன், இதுக்காக எனக்கு வேணும் நான் உபவாசம் இருந்தேன், அந்த மாதிரி இல்ல. உண்மையா எனக்கு அவர்தான் வேணும், அவர்தான் எனக்கு எல்லாம், அவர்தான் எனக்கு ஆதியும் அந்தமும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தவிர்த்து எனக்கு வேற ஒண்ணுமே இல்ல, எனக்கு இதுதான் சோர்ஸ், இது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் மாத்திரம் அண்டி கொண்டவராக இந்த நத்தானியேல் காணப்பட்டார். அதனாலதான் இவர் என்ன பண்றார், இயேசு கிறிஸ்து அவரை பார்த்த உடனே இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு அவருக்கு வந்து என்ன பண்றாரு,
அவரு இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இப்ப சிந்தனையில வந்து அவர்ட்ட மாய்மாலமும் இல்ல. இருதயத்துல நல்ல விருத்த சேதனம் உள்ளவராக இருந்தார். ஏன்னா சத்தியத்தை குறித்ததான அவ்வளோ ஞானமும் அறிவும் இவரிடம் காணப்பட்டுச்சு. இயேசு இப்படி சாட்சி கொடுக்கும்படியான வாழ்க்கைய அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இந்த நத்தானியேல் வாழ்ந்திருக்கணும். ஏன்னா சர்வத்தையும் அறிந்தவர், சர்வ வியாபி, சர்வ ஞானம் உள்ளவர். அவர் பார்த்த உடனே நத்தானியேல கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சாட்சி கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை அந்தபடியான சாட்சி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கா? இப்ப பார்த்து நம்ம ஒரு சிஸ்டரை பார்த்து புனிதா சிஸ்டர் எப்படின்னு கேட்டா, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அந்த சிஸ்டர் நல்லவங்க, ஏன்னா அவங்க நம்மகிட்ட சொல்லிருவாங்கன்றதுக்காக நல்ல சிஸ்டரா, நல்லா பேசுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இதே இது ஒருத்தவங்க அன்னோன் பர்சன் வந்து புனிதா சிஸ்டர் எப்படின்னு சொன்னா, நம்ம எந்த மாதிரியான என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற மாதிரி நான் என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கும் நான் உண்மை உள்ளவளாக இருந்திருக்கணும், தெரியாதவங்களுக்கும் நான் உண்மை உள்ளவளாக இருந்திருக்கணும். அந்த மாதிரியான சாட்சி உள்ள வாழ்க்கைய நாம இப்ப வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இவர் சொன்ன உடனே நத்தானியேலுக்கு வந்து ஒரு பெருமை. நம்மள வந்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு, இஸ்ரவேலர்களுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு மேன்மையான இடத்துல இயேசு கிறிஸ்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரிடத்துல எந்த ஒரு பெருமையுமே அவரிடத்துல காணப்படவே இல்ல. இவர் என்ன பண்ணாரு? ரொம்ப தாழ்மையோட கூட இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி இவர் வந்து போக ஆரம்பிச்சாரு. அது அவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்ன உடனே அதற்கு நத்தானியேல் வந்து ஒரு பதில் கொடுக்கிறாரு. வாசிங்க சிஸ்டர், யோவான் 1:48. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்றார். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, உடனே கேக்குறாரு. நான் வந்து என்ன பேர் சொல்லி நீங்க சொல்றீங்களே, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல சிஸ்டர், சாரி நானு தப்பா வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணிட்டேன். அந்த 3 சுவிசேஷத்துல வந்து பார்த்திலேமேயு அப்படிங்கிற பேரு தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கால. ஆனா யோவான்ல மட்டும்தான் நத்தானியேல் அப்படிங்கிற அவரோட 2வது பெயரை வச்சு அழைக்கப்பட்டிருக்கும். அதனால நம்மளுக்கு யோவான்ல வந்து நத்தானியேல் அப்படிங்கிறதான அந்த பெயர்ல இருக்கிறதான வசனத்தை தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன எப்படி நீங்க வந்து என்ன அறிந்து கொண்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே பிலிப்பு அதுக்கு என்ன சொல்ற, பிலிப்பு, ஏன்னா பிலிப்பு தான் நத்தானியேல இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பாரு. பிலிப்பு மூலியமா தான் நீ என்கிட்ட வந்தேன்னு நீ நினைக்காத. அவன் அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே உன்னைய எனக்கு தெரியும். ஏன்னா நீ அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. என்ன குறித்து யோசித்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா என்னது அப்படின்னா, அவரு இன்டைரக்டா நீ என்ன குறித்து யோசிக்கிறது மீன்ஸ் நீ என்ன குறித்து வேதாகமத்துல படிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு அவர் வந்து பொருள்பட அவர் சொல்லியிருப்பாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அத்திமரத்துல இருந்து நம்ம பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தோரா அப்படிங்கிற புத்தகத்துல தான், நம்மளுக்கு தோரான்னா உங்களுக்கு தெரியும், அந்த 5 ஆகமங்கள தான் தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 ஆகமங்கள வந்து இவங்க வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அப்ப இப்பவுமே அது வந்து ஜூஸ்குள்ளார ஒரு பெரிய இதா தான் இருக்கு. அந்த பைலட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து நெத்தியிலையும் கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா, எழுதுனத அந்த தோல் சுருள சுருட்டி அவங்க கட்டியிருப்பாங்க. ஏன்னா எப்பவும் தூங்கும் போதும், எழும்பும் போதும், குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும் போது கூட நம்ம தோரா அவங்க படிப்பிச்சு கொடுக்கணுமா. இப்பவுமே அது வந்து வழக்கத்துல இருக்கு. அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த நத்தானியேல் தோராவ நன்றாக படிச்சவரா இருந்திருப்பாரு. யூதர்களோட ஜெப ஆலயங்கள்ல மட்டும் தான் இந்த தோராவ படிக்க முடியும். எல்லாரோட கைகள்லயும், அதாவது யூதர்கள் தவிர்த்து, யூதர்கள்லயுமே அந்த செயின்ட்ஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த போதகர்கள், மத தலைவர்கள், இவங்க கிட்ட மட்டும் தான் அந்த தோராவோட புக்கு கையில இருக்கும். அந்த தோல் சுருள் கையில இருந்துச்சு. ஏன்னா அது அவ்வளவு பரிசுத்தமானது. ஆனா நம்ம கையில இப்ப பாருங்க, எல்லாரோட கையிலயும் வேத புத்தகம் இருந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து அதுக்கு உரிமை கொடுக்கப்படவே இல்ல. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமான புத்தகமாக அது காணப்பட்டுச்சு. அது என்ன பண்ணணும்னா மஸ்ட் மனப்பாடம் பண்ணணும். அந்த 5 ஆகமங்கள மனப்பாடம் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த செம்மான்னு சொல்லுவாங்க அந்த 5 புக்கத்தையும். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, தேவன் ஒருவனே அப்படிங்கறதுல ரொம்ப அவங்க ஸ்டபர்னா இருந்தாங்க. உபாகமம் 6வது அதிகாரத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதான அந்த 5 ஆகமங்களையும் இவங்க வந்து நன்றாக படிச்சிருப்பாங்க. அதுவும் எங்க உட்கார்ந்து படிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அத்தி மரத்தின கீழ என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்துப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த காலத்துல வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னன்னா எல்லா இடத்துகள்லயும் காணப்படல. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அத்தி மரத்துக்கு கீழ, ஏன்னா அத்தி மரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரேல்ல அத்தி மரங்கள் அதிகம். இஸ்ரேலர்களுக்கு உவமையாக சொல்லப்படுறது கூட அத்தி மரத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு.
அத்திமரத்துல கனிகளை நான் தேடினேன், கனிகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல அத்திமரத்தை சபிச்சிருப்பாங்க. அப்படின்னு இன்டைரக்டா ஓமையாக சொல்லப்பட்டதுதான். அத்திமரத்தை இயேசு கிறிஸ்து சபிக்கல, இஸ்ரவேலர்களை சபிச்சிருப்பாரு. ஏன்னா அத்திமரம் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ஓமையாக சொல்லப்பட்டது. நம்ம பைபிள்ல படிக்கும்போது இந்த மாதிரி காரியங்களை ரொம்ப கவனமா படிக்கணும். எல்லாம் நிறைய பேர் வந்து அது ஒரு வாக்குவாதத்துக்கு கூட வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தை போய் சபிச்சாரு அப்படின்னு. ஏன்னா சரியான நாலேஜ் இல்லாதவங்க அதை மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நாம விளக்கம் கொடுக்க நம்மளுக்கு அதற்கான நல்ல ஒரு அறிவு நம்மகிட்ட காணப்படணும். அத்திமரம் அப்படிங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இஸ்ரவேலர்களை குறிக்கிறதான ஒரு ஓமை சொல்லுதான் அத்திமரம். அப்ப அத்திமரத்தின் கீழே தான் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இஸ்ரேல் தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் வந்து அதிகமாக இருக்கிற இடம். அதே போல ஒலிவ மரங்களும் அதிகமாக இருக்கும். அப்ப அத்திமரம் எங்கெல்லாம் காணப்படுதோ அந்த அத்திமரத்தின் கீழே ஒரு குரூப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அதாவது 5 ஆகமங்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்து படிப்பாங்க. இதையே தான் நத்தானியேல் செய்யும் போதும் இயேசு கிறிஸ்து அவரை அறிந்திருந்தார். அப்போ அதனாலதான் அவர் சொல்லுவார், பிலிப்பு அறிகிறதற்கு முன்பாகவே நான் உன்னை என்ன பண்ணேன், அறிந்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நத்தானியேல் அப்போ இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கு நத்தானியேல் என்ன ஆன்சர் பண்றாரு வாசிங்க சிஸ்டர். யோவான் 1:49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இங்க பாத்தீங்கன்னா உடனே அவர் அப்படி சொன்ன உடனே என்ன பண்றாரு பாருங்க, நத்தானியேல் எப்படி அறிக்கை விடுறேன்னா, நத்தானியேல் ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவ பாக்குறாரு. இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் நத்தானியேல பாக்குறார். நத்தானியேல், நீதான் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், உங்களுக்கு என்ன எப்படி அதற்கு எப்படி என்ன நீ தெரியும்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ற, நீ அத்திமரத்தின் கீழே நீ படிக்கும் போதே உன்னை எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சொன்ன அடுத்த நிமிஷம் நத்தானியேல் என்ன சொல்றாரு பாருங்க, ரபி நீ தேவனுடைய குமாரன். இதவேதான் பவுலும் சொல்லியிருப்பாரு. பவுலோட ஃபர்ஸ்ட் பிரசங்கமே என்னது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ணுவாரு, பிரசங்கத்தையே ஆரம்பிப்பாரு. அதே போல நத்தானியேலும் என்ன சொல்லியிருப்பாரு, ரபி நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. நம்ம ஏற்கனவே நம்ம பேதுருதான் இந்த மாதிரி அறிக்கையிட்டு இருப்பாரு, நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா பேதுரு கேட்பார்ல, இயேசு கிறிஸ்து என்ன யாருன்னு ஊருக்குள்ள எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னே, நீர் பிதாவுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லியிருப்பாரு. அவருக்கு முன்பாகவே யார் அறிக்கையிட்டு இருப்பாங்க, நத்தானியேல் அறிக்கையிட்டு இருப்பாங்க. அதனால நீ இந்த இது வந்து நம்ம தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல நம்மளுக்கு பதிவிடப்பட்டதா ஒரு வார்த்தையாக அது காணப்படுது. அதுக்குரியது இங்க இருக்கு சிஸ்டர். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோட்ஸ் வேணும்னா கேளுங்க, நான் அப்புறமா உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன் இந்த பகுதி எல்லாத்தையும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதெல்லாம் என்னது, ஒரு தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அடுத்த கணம் என்ன பண்ற, நத்தானியேல் தன்னுடைய வாயினாலே அறிக்கையிடுறாரு. நீர்தான் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. குமாரனுக்கானது மேல இருக்கு, இஸ்ரவேலின் ராஜா அப்படிங்கிறதற்கான வசனம் கீழ்ப்பகுதியில இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இவர் குமாரன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாரு, பிலிப்பு தேவனுடைய குமாரன்ங்கிறது மட்டும் அல்ல, பரலோகத்தில் இருந்து ஏறுகிறதும் இறங்குகிறதும் இது முதல் காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொல்லியிருப்பாரு, நத்தானியேல் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் உடனே இம்மீடியட்டா அறிக்கையிடுறாரு, நீர் தான் தேவனுடைய குமாரன். இது மட்டும் இல்ல நத்தானியேல், நீ இன்னையிலிருந்து பரலோகத்திற்கு என்னது, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதற் காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாங்க. இது உங்களுக்கு நல்லா பைபிள படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் வைக்கிறேன், சொல்லுங்க சிஸ்டர். இது எந்த இடத்துல நீங்க வாசிச்சீங்க? பரலோகத்திலிருந்து ஏறுகிறதும் இறங்குகிறதும், தேவகுமாரர்கள் பரலோகத்திலிருந்து ஏறுகிறதும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் அப்படிங்கிறதான அந்த வார்த்தைய நம்ம ஆதி ஆகமத்திலேயே படிச்சிருப்போம். யாரோ ஒருத்தவங்க கனவா கண்டிருப்பாங்க. அது யாரு? கரெக்ட் சிஸ்டர். ஆதியாகமம் 28:10 யாக்கோபின் ஏணி அப்படிங்கிறத அந்த ஒரு பகுதியை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, யாக்கோபு அது என்ன பண்ணுவாரு, அந்த கல்ல தலையணையா வச்சு படுக்கிறப்போ அவருக்கு இந்த கனவு தோன்றி இருக்கும். அந்த ஏணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துங்கிற ஏணி இருந்தால் மட்டும்தான் நம்ம பூமியில இருக்கிறதான ஜனங்கள் பரலோகத்திற்கு, இயேசு கிறிஸ்து என்கிற ஏணியின் மூலமாக மட்டும்தான் நம்ம பரலோகத்திற்கு போக முடியும். வேற ஆப்ஷனே நம்மளுக்கு கிடையாது. இத நத்தானியேல் நன்றாக அறிந்திருந்தார், பார்க்கவும் செய்தார். இயேசு பரலோகத்திற்கு ஏறி போகிறத உனக்கு நீ காண்பாய்ன்னு சொன்ன அந்த நேரம் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போன அந்த முதற் பகுதியை நத்தானியேல் பார்த்திருப்பாரு.
இப்போ வந்து நத்தானியேல் இப்ப பைபிள்ல அவரை பத்தி குறிப்பிடப்பட்டதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோம்னா அவரை பத்தின ஒரு 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 பேக்ரவுண்ட நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்லோமேயுன்னு ஒரு பேர் இருக்கு, நத்தானியேல் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இப்போ பார்த்லோமேயுன்னா என்ன, நத்தானியேல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்லோமேயு அப்படின்னா இவரோட பார்த்லோமேயுன்னு தான் அந்த முதல் 3 சுவிசேஷ புத்தகத்துல இவரை பத்தி குறிக்கப்பட்டிருக்கும். யோவான்ல தான் நத்தானியேல் அப்படின்னு சொல்லி இவரோட பேர்ல குறிக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த பார்த்லோமேயு அப்படிங்கிறதற்கான அராமிக் வேர்டு பார் அப்படின்னா என்ன அப்படின்னா சன் அப்படின்னு அர்த்தம். சன்னுனா என்னது, மகன். அராமிக் பார்த்லோமேயுல அந்த பார் மட்டும் எடுத்தோம்னா அந்த அராமிக் வேர்டுக்கு தி சன் ஆஃப் அப்படின்னு வரும். ஹீப்ரூல தால்மாய் அப்படின்னா என்ன, பார்த்லோமியூ அப்படிங்கிற தால்மாய் ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். அந்த பார் சன் ஆஃப், டால்மி அப்படின்னா ஃபரோஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபரோஸ்னா என்னது, தோண்டுகிறவர்கள், உழுகிறவர்கள்னு அர்த்தம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ குறித்ததான அவ்வளவு பேர் இருக்கும். நித்திய பிதா அப்படின்னு இருக்கும். பாத்தீங்கன்னா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு பேருக்குரிய வேலையை இயேசு கிறிஸ்து செய்ய வந்தார் அப்படிங்கிறதற்காகத்தான் அவரோட பழைய நிறைய நாமங்கள் வந்து ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல அவருக்கு நிறைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கும். நித்திய பிதா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே போல இந்த பார்த்லோமேயு அப்படிங்கிற பேருக்குள்ளாரையும் ஒரு பெரிய சத்தியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அவர் செய்ய போகிற வேலையை குறித்ததான அந்த ஒரு உண்மையும் அவருக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இப்ப எல்லாரோட பேரும் பைபிள்ல நிறைய வேதாகமத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் நிறைய அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கும். நம்ம அந்த அர்த்தங்களை பாக்குறப்பவே அவங்க எதற்காக இந்த பூமிக்கு வந்தாங்க, என்ன வேலையை செய்ய போறாங்கன்ற சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கலாம். தேவன் அதற்காக தான் பேதுருவுக்கு என்ன பண்ணிருப்பாரு, பெயர் மாற்றம் செய்திருப்பாரு. பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய காரணமும் அதுல அடங்கி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இவருக்கும் பார்த்லோமேயு அப்படின்னா பார்னா சன் ஆஃப், தாழ்மாய் அப்படிங்கிறது உழுகிறது, ஃபரோஸ்ன்ற ஒரு அர்த்தத்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அதே போல இப்போ வந்து ஆபிரகாம் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு வந்து திரளான ஜனங்களின் தகப்பன். ஆபிராம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் பேரு. ஆனா ஆபிரகாம் அப்படின்னு வந்ததுக்கு அர்த்தம் என்ன, திரளான ஜனங்களின் தகப்பன். ஆனா ஆபிரகாம் யாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே தகப்பன். அவர் எப்படி திரளான ஜனங்களுக்கு தகப்பன் ஆக முடியும்? ஏன்னா அவர் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவர்கள். ஆனா அழைக்கப்பட்டவர்கள்லாம் நம்ம இல்லையா, நம்மளும் ஆபிரகாமோட சந்ததிகள் தானே. அதனாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் வந்து யூதர்கள் இஸ்ரேலர்கள்னு மட்டும் தகப்பன் அல்ல, திரளான கூட்டத்திற்கு நம்மையும் சேர்த்து அவர்தான் தகப்பன். அதற்காகத்தான் திரளான ஜனங்களின் தகப்பன். இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசுங்கிறது அவரோட பெயர். இம்மானுவேல்னு நம்ம இன்னொரு பேரும் படிச்சிருப்போம். இம்மானுவேல் அப்படின்னா என்ன, அவரோட பேர் கிடையாது, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதான பட்டம். தேவன் நம்மோடு அப்படிங்கிறதா. அவர் என்ன, அவர் வந்து எல்லாருக்கும், அவர் ஒருத்தருக்கு சொந்தமானவர் அல்ல, எல்லோருக்கும் சொந்தமானவர் அப்படிங்கிறதுக்காக தான் இம்மானுவேல் அப்படின்னு ஏல்னு சொல்லணும். இம்மானுவேல் இல்ல, இம்மானுவேல். அந்த பட்டம் வந்து அவருக்கு வந்து அது வந்து ஒரு பெயராக அல்ல, அது ஒரு பட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கும். பார்வோன் அப்படிங்கிறதும், பார்வோன் வந்து அவனோட பார்வோன் ராஜாவோட பேர் கிடையாது. பார்வோன் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துக்கு இம்மானுவேல் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். இது கிறிஸ்து செய்ய போகிற வேலைக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பார்த்லோமேயு பார்த்தாச்சு. இப்போ சன் ஆஃப் என்ன, உழுகிறவனுடைய மகன் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து வாசிங்க சிஸ்டர் 129வது சங்கீதம் 3வது வசனம். பைபிள்ல இருந்து வாசிக்க முடியுமா சிஸ்டர்? இங்கிலீஷ்ல கிடைச்சிச்சு. உழுகிறவன் நிலத்தை போல என் முதுகு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். வாசிங்க சிஸ்டர். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் இயேசு கிறிஸ்துவோடைய முதுகு. அவர் வந்து சிலுவை மரணத்துல அவர் அடிச்சப்போ என்ன பண்ணிருப்பாங்க, அவரோட முதுகு உழுகிறவனோட நிலத்தை போல என் முதுகு இருந்தது, ரிப்பன் போல என்னோட சதைகள்லாம் பிஞ்சு தொங்குச்சு அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அவரோட சிலுவை பாடுகள் மரணத்துல நம்ம அதிகமா ஈஸ்டர் டைம்ல நம்ம தியானிச்சிருப்போம். இது மாதிரிதான் அவரோட முதுகு காணப்பட்டிருக்கும். இத அடையாளப்படுத்துகிற வகையாக தான் அவரோட ஒரு என்னது, அவரோட பெயர்லயே அதற்குரிய சத்தியம் வந்திருக்கும். உழுகிறவன் நிலத்தை போல என் முதுகு காணப்பட்டது அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலத்தை உழுகிறவனின் குமாரன் அப்படின்றதுதான் அவரோட பார்த்லோமேயுவோட மீனிங். நிலத்தை உழுகிறவன் யாரு, நிலம் வந்து யாரு, நிலத்தை உழுகிறவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிலத்தை உழுகிறவரோட குமாரன் அப்படின்னா நிலத்தை உழுகிறவர் தேவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து
அந்த மாதிரி முதுகை உழுதவ நிலத்தை போல ஆகுறதற்கு காரணம் யாரு? ரோமர்கள் அடிச்சதுனாலயா? நம்மளுடைய பாவத்தினாலயா? இல்ல. தேவன் சித்தம் கொண்டார். தேவன் சித்தம் கொண்டதுனாலதான், அவர் சம்மதிச்சதுனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய முதுகு என்ன பண்ணுச்சு? உழுதவனுடைய நிலத்தை போல ஆனது. அப்போ உழுதவர் யாரு? உழ சித்தம் கொண்டது யாரு? தேவன். ஆனா அந்த நிலமாக காணப்பட்டது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ பார்த்திலேமேயுக்கோட மீனிங் என்ன? உழுகிறவனுடைய மகன். அப்போ தேவனுடைய குமாரன். யாரு? பார்த்திலேமேயுங்கிறதற்கான மீனிங். சிஸ்டர் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சுதா சிஸ்டர்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன் அன்மியூட் பண்ணி. ஹலோ. புரியுது சிஸ்டர், புரியுது. ஓகே சிஸ்டர். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அவர் தேவன் நொறுக்க சித்தமானதுனாலதான் இயேசு வந்து நொறுக்கப்பட்டார். அப்போ இந்த வந்து நம்ம என்ன பண்றதுக்குன்னா, அப்ப அதை நீங்க பொருத்தி பார்க்கணும். தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற நாமம் கொண்டவர் தான் இந்த பார்த்திலேமேயு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க சிஸ்டர். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய புத்திரர், ஏன்னா இப்ப அவருக்கு இந்த மரணம் நிகழ்ந்தா மட்டும்தான், சிலுவையில அவர் மீண்டும் ஜீவன் கொண்டு எழும்பினா மட்டும்தான் எல்லாருக்கும் என்ன தெரியும்? இவர் தேவனுடைய புத்திரன்னு தெரியும். அதற்காக தான் என்னது, இந்த பூமியில இருக்கிற எல்லா சிருஷ்டியும் காத்து கொண்டு இருக்கிறது. இந்த இது நிறைவேறத்தக்கதாக தான் இது வந்து நடந்துச்சு. இப்போ நிலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதை பொருத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, நிலம் அப்படிங்கிறது நம்மளுடைய இருதயம். நாமளும் தான் அந்த நிலம். நம்மளுடைய இருதயம் உளப்பட்டால்தான் வசனமாகிய அந்த விதை நம்மளுடைய இருதயத்தில் விதைக்கப்படும். இல்லைன்னா இந்த இருதயம் கடினப்பட்டு இருந்துச்சுன்னா, அந்த அந்த நிலமாகிய இருதயம் கடினப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, வார்த்தை என்கிறதான அந்த விதை நம்மளுக்குள்ள கிரியை செய்யாது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நிலமா? தேவனுக்கு இயேசு கிறிஸ்து நிலமாக இருந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு நாம நிலமாக இருக்கணும். நம்ம இருதயமாகிய இந்த நிலம் உளப்பட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? மிகுந்த கனிகளை நாம கொடுக்க முடியும். இதுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வாசிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, அவர் வந்து பவுல் வந்து என்ன சொல்ற? நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணைனா என்னது? பண்ணை நிலம். நம்ம பண்ணை நிலமாக இருக்கிறோம். அப்போ பண்ணை நிலமா இருந்து அந்த உழுறதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த வார்த்தை நம்மளுக்கு 30, 100, 60 பலன் கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய விருட்சமாக, ஒரு பெரிய மாளிகையாக நம்ம உருமாறி நம்ம நிக்க முடியும். அதற்காகத்தான் நம்மளுடைய இருதயம் உளப்பட வேண்டும். நம்மளுடைய இருதயம் கொத்தி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நல்ல நிலமாக மாற்றப்பட வேண்டும். இதுக்குதான் நம்மளுக்கு ஓசியா எழுதின புத்தகத்துல 10வது அதிகாரம் 12வது வசனத்தை இந்த மாதிரி நம்ம பிரிச்சு பிரிச்சு படிச்சோம் அப்படின்னா, இதுக்குரிய அந்த கருத்தை வந்து நம்ம அழகா பறிச்சுக்கலாம். சிஸ்டர் செல்வி சிஸ்டர், இது ஒவ்வொரு இதையும் தனித்தனியா வாசிங்க சிஸ்டர். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். இப்ப பாருங்க, நம்ம நீதிக்கென்று விதை விதைக்கணுமா? நீதி அப்படிங்கிறது என்னது? வசனம். அந்த நீதியாகிய வசனத்தை நம்ம விதையா விதைக்கிறோம். அடுத்து சிஸ்டர். தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். நம்ம அதுக்கப்புறம் விதைய விதைச்சிட்டோம். நீதி என்கிறதான அந்த வசனத்தை கொண்டு நம்ம விதைச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? தயவு கொத்ததாய் அறுப்பு அறுக்க போறோம். அறுப்புனா எதை நம்ம அறுக்க போறோம்? அன்பு அப்படிங்கிறதான அறுப்ப நாம அறுக்க போறோம். அடுத்து சிஸ்டர். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நம்மளோட தரிசு நிலம் அப்படின்னா என்னது? நம்மளோட இருதயம். நம்ம அறுப்பு அறுக்கணும், விதையும் விதைக்கணும். விதை விதைச்சாதான் அறுப்பு அறுக்க முடியும். அப்ப இதுக்கு மூலதனமாக இருக்கிறதான நம்ம நிலம் எப்படி இருக்கணும்? பண்படுத்தப்படணும். நம்ம இருதயமாகிய நிலம் பண்படுத்தப்படணும். அடுத்து சிஸ்டர். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும். இப்போ நம்ம நிலத்தையும் நம்ம இருதயமாகிய நிலத்தை நம்ம பண்படுத்திட்டோம். நீதியாகிய அந்த விதையவும் நம்ம விதைச்சிட்டோம். அப்ப என்ன பண்ணுவாரு? தேவன் நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டோம். ஏன்னா நம்ம 70 ஸ்டெப், 30 ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. தேவன் 70 ஸ்டெப் இறங்கி வந்து நம்மளை கைப்பிடிச்சு கொண்டு போகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நான் ரெடி ஆயிட்டேன். தேவனே, நான் வந்து உங்களுக்குள்ள கட்டப்பட நான் ரெடி ஆயிட்டேன். என்ன உங்க கருத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம 30 ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ அவர் 70 ஸ்டெப் இறங்கி வந்து
வந்து என்ன பண்றாரு, அவர் நீதி என்னும் என்ன பண்றாரு, நீதியை அவர் வருஷிக்க பண்ண மட்டும் அவர் என்ன பண்றாரு, நம்ம மேல கருணை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரை தேட காலமா இருக்கிறது அப்படின்னு இருக்கும். இப்ப பார்த்தோம்னா அது ரொம்ப நாள் காலம் இல்ல நம்மளுக்கு குறுக்க. ஏன்னா அவரோட வருகை எப்ப வேணாலும் இருக்கும். அவருக்கு நம்ம கரெக்டா பைபிள்ல குடுத்திருந்தோம்னா, நீங்களும் நானும் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பிரயாசப்படுவோமா? ஐயோ! இயேசு கிறிஸ்துவோட வருகை இப்ப இருக்கும், அப்ப இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பட்டிருக்கோம். அவருக்காக வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். அதனால நான் ஆயத்தத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நம்ம தினமும் அவர் ராஜ்யத்தை தேடுறவர்களா இருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு போறோம். அவர் நம்ம டெய்லி இந்த லேடீஸ் பிரேயர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கர்த்தரை குறித்து அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம். நாளைக்கு வரார், இல்ல 2020 ஜனவரி 8ஆம் தேதி வராருன்னு ஒரு குறிப்பிட்ட நாளை கொடுத்துட்டோம்னா, நீங்களும் நானும் இப்படியா உட்கார்ந்திருப்போம். இன்னும் 4 வருஷம் இருக்கே, இன்னும் 5 வருஷம் இருக்கே, இன்னும் இவ்வளவு நாள் இருக்கே, மணிக்கணக்கு இருக்கு, இவ்வளவு நொடித்துளிகள் இருக்கு. அப்ப வராருல, அது வரைக்கும் நான் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிறேனே, அது வரைக்கும் நான் இப்படி இருந்துக்கிறேனே. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 2 நாள்ல மனம் திரும்பினா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருவோம், நம்மளுடைய ரட்சிப்ப நம்ம இழந்து போயிடுவோம். அதனால காலம் எப்ப வேணாலும் இருக்கலாம், எப்ப வேணாலும் அவருடைய வருகை இருக்கலாம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை பண்படுத்தி வார்த்தையை விதைக்கிறதுனால அது என்ன பண்ணும், நம்மளுக்கு பலன் கொடுக்கிறப்போ அன்பு அப்படிங்கிற, ஏன்னா கட்டளைகள்லயே பழைய ஏற்பாட்டுல 613 கட்டளைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த பிரதான கட்டளை அன்பு. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள். பிதாவினிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ ஒருவரிடத்தில் ஒருவன் அன்பு கூறுங்கள். அன்புங்கிற ஒரு கட்டளைக்குள்ளாரையே 613 கட்டளைகளை இயேசு கிறிஸ்து அடக்கிட்டார். அப்ப அந்த அன்பு அப்படிங்கிறதான அந்த அறுவடையை நாம அறுக்கிறதற்கு நம்ம தயாராக இருக்கணும். நீதிமொழியில் 24 வாசிங்க சிஸ்டர். ஸ்கிரீன்ல இருக்கு சிஸ்டர், வாசிங்க. சோம்பேறி குளிருகிறதென்று உளமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப குளிருது. நான் ஒண்ணுமே நான் விதைக்கல. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, அவ போய் அறுவடை காலத்துல போய் யார்கிட்டயாவது பிச்சை கேட்டா குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. நாங்கல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிற நேரம் நீ வேடிக்கை பாத்தியே, உனக்கு உடம்பு வலிக்கும், குளிருதுன்னு சொல்லிட்டு நீ வேடிக்கை பாத்தியே, இப்போ வந்து அறுப்புல கேட்கிறியே அப்படின்னு கேட்டா, யாராவது அவனுக்கு பிச்சை கூட குடுக்க மாட்டாங்களாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அறுப்பு காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம புதிய ஏற்பாட்டுல படிச்சிருப்பீங்க. கோதுமை அண்டு களைகள் உவமையில பார்த்திருப்பீங்கன்னா, அவர் வந்து கேட்பாங்க, நாங்க களைய வந்து எடுத்துறட்டுமா அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் விட்டுடு. அங்க முதலாளி என்ன நிலத்தோட முதலாளி சொல்லுவாரு, நீ வந்து விட்டுடு, அறுப்பு காலம் வரைக்கும் விட்டுடு, அறுப்பு காலத்துல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அறுப்பு காலத்துல கோதுமை நன்றாக விளைந்த கோதுமைகள்லாம் தலை குனிந்து அது என்ன பவுடன் பண்ணி நிற்கும், களைகள் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கும். அப்ப ஈஸியா கோதுமைகளை களஞ்சியத்திலும் களைகளை வந்து நெருப்பு குவியலாக மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ப அறுப்பு காலம் அப்படிங்கிறது என்னது, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை. அப்போ அந்த 2ஆம் வருகையில அவரு நம்ம சரியான கனிகளை கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், அந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறதான அந்த ஒரு நித்திய ஜீவன் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். நாம இப்பவே என்னோட காலம் இருக்கு, நான் எனக்கு ரட்சிக்கப்பட இன்னும் காலம் இருக்குன்னு நம்ம அனனும் இல்லாம குளிரும் இல்லாம நாம இப்ப இருந்துட்டோம் அப்படின்னா, அறுப்பு காலம் வரும் பொழுது நம்மளுக்கு நித்திய ஜீவன் அப்படிங்கிறதான அந்த பெரிய பொக்கிஷம், அந்த பெரிய ஜீவ கிரீடம் நம்மளுக்கு கிடைக்காமலே போயிரும். அதற்காக நம்ம எப்பவும் நம்மளுடைய நிலத்தை பண்படுத்துறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், அந்த பார்த்திலேமியுவ போல, அந்த பேரில் சொல்லப்பட்ட ஓமையை போல நம்ம என்ன பண்ணணும், அது எப்பவுமே நாம அந்த உழுகிறதற்கு தயாரான நிலத்தை போல நம்ம காணப்படணும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அந்த இதுக்குள்ளதான் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நித்திய ஜீவன் தான் நம்மளுக்கு கிடைக்க போற கிஃப்ட். பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகணும் அப்படின்னா என்னது, நித்திய ஜீவனை நம்ம முதல் ஆதாமினால் இழந்து போன நித்திய ஜீவனை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம பெற்றுக்கொள்ள போகிறது தான் நம்மளுக்கு இந்த கிஃப்ட். அப்போ பாத்தீங்க அப்படின்னா ரோமர் எழுதின ரோமர்ல பாருங்க சிஸ்டர், ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். சிஸ்டர் பைபிள்ல இருந்தா கொஞ்சம் எடுத்து படிக்கிறீங்களா ப்ளீஸ்? ரோமர் 6:23. சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் தான் நம்மளுக்கு கிருபை வரமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆஃப் காட். அப்போ நம்மளுக்கு அந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆஃப் காட், அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நிலத்தை, நம்ம இருதயமாகிய நிலத்தை உழுகிறதற்கு நம்ம என்ன பண்ணணும், தயாராக ரொம்ப லெகுவாக நம்ம மாற்றிக்கொண்டு காணப்படணும். இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நம்ம என்ன இப்ப பார்த்திலேமியு அப்படிங்கிற பேருக்கான இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நத்தானியேல் அப்படிங்கிறதற்கான பேரை வந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதற்குள்ளான இருக்கிறதான சத்தியத்தை தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நத்தானியேல் அப்படின்னா, நட்டான் அப்படின்னா டு கிவ்,
ஏல் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், காட் ஹாஸ் கிவன் கிஃப்ட் ஆஃப் காட். இதுதான் நித்திய ஜீவன். கிஃப்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறது தான் நம்ம ரோமர் 6:23 வாசித்தோம் இல்லையா? கிஃப்ட் ஆஃப் காட் என்னது அப்படின்னா நித்திய ஜீவன். இந்த உழுகிறதற்கு நம்ம நிலத்தை, நம்ம இருதயமாகிய நம்ம நிலத்தையும், நம்மளுடைய நிலமாகிய இருதயத்தையும் நம்ம சரீரத்தையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது நாத்தானியேல் அப்படிங்கறதான அந்த பேருக்குள்ள ஒளிந்து இருக்கிற அந்த கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்படுற நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த பார்த்திலேமேயு நெத்தானியேல் பேருக்குள்ள ஒளிந்திருக்கிறதான பெரிய சத்தியம் அண்ட் ரகசியம். இதுல இருந்து நம்ம இப்ப வரைக்கும் நம்ம அவரை பத்தி நம்ம வேதாகமத்துல சொல்லப்பட்டதை குறித்து நம்ம பார்த்தோம். இவர் மூலமா நம்ம படிச்சுக்கலாம், நம்மளுக்கு தேவன் என்ன பாடத்துல இதை வைத்திருக்கிறார், நாம எப்படி நம்ம வாழ்க்கையை சர்வை பண்ணி படுத்திக்கலாம் அப்படிங்கறதான் நம்ம இதுல இருந்து ஒரு 7 பாயிண்ட் மூலியமா நம்ம கடகடன்னு படிக்க போறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நாசரேத்துல இருந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நத்தானியேல் கேக்குறாரு. பிலிப்பு சொல்றாரு, நீ உடனே என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறாரு, இதுல இருந்து ஒரு நல்ல செய்தி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கிற அந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றார், கிளம்பி போறார். ஏன் கிளம்பி போறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம அதுக்குரியதான நம்ம வசனத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவர் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவனை குறித்தும் அவர் தியானிச்சுக்கிட்டே இருந்ததுனால சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணிடுறாரு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன பண்ணிடுறாரு, பிலிப்புவோட கூட இயேசு கிறிஸ்துவை காண போயிடுறார். வாசிங்க சிஸ்டர், சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, தியானிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து அந்த தோரா புத்தகத்தை படிச்சு தியானிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரி வேத தியானம் நம்ம கிட்ட காணப்படுதா? கர்த்தரோட வேதத்துல நம்ம பிரியமா இருந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இப்படி தியானிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம வேதத்துல இருக்கிறதான சத்தியங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே எந்த காலத்துல இருந்து எந்த காலத்திற்கு பொருந்தும். இந்த தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டுல இங்க நிறைவேறி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வசனமுமே பாத்தீங்கன்னா ஜோடி இல்லாமல் இராது. அப்ப ஜோடி வசனத்தை நம்மளுக்கு பிடிச்சோம்னா அதற்குரிய நம்மளுக்கு எல்லா காரண காரியங்கள் நம்மளுக்கு புரியும். இந்த மாதிரி நாம எப்போ பாரு வேதத்துல தியானத்துல நம்ம இருக்கோமா, நமக்கு அந்த பழக்கம் இருக்கா? நம்ம எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கும். கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், சகோதரிகளுக்குள்ள அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போறப்ப டக்குன்னு பைபிளை ஓபன் பண்ணுவாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே விரல மேல இருந்து கீழே கொண்டு வந்து ஒரு விரல் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த வசனத்தை வாசிப்பாங்க. அது வாசிச்சோம் அப்படின்னா சில நேரங்கள்லாம் சங்கீதத்துல எல்லாம் ஒரு சங்கீதம் எதுன்னு ஞாபகம் இல்ல, பிள்ளையை பாறையின்மை அடித்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான்னு இருக்கும். ஒரு இடத்துல காரியத்துக்கு போறப்போ இதை வாசிச்சுட்டு போனா நம்ம மனசுக்கு எவ்வளவு பக்குன்னு இருக்கும். ஆனா பாறையின் மேல் அடித்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னா அதுக்கு முன்னையும் பின்னையும் நம்ம வாசிச்சு பார்த்து மீனிங்க புரிஞ்சாதான் தெரியும். ஏசு கிறிஸ்து என்கிறதான அந்த பாறையின் மேல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பூமி ஜீவனையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அந்த மாதிரி மீனிங் தான் அது வரும். ஆனா நம்ம போற அவசரத்துல அந்த மாதிரி ஒரு வசனத்தை படிச்சுட்டு போறப்போ நம்மளுடைய மன கஷ்டங்கள் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தப்போ நாம பண்ணுறோமா நம்ம யோசிக்கணும். என்ன பண்ணணும், சும்மா ஒரு இது இல்லாம ஒரு ஃபார்மட் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாசிக்க கூடாது. கட்டாயம் நான் ஏற்கனவே இதை நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு நோட்டு கையில இருக்கணும், ஒரு பேனா கையில இருக்கணும், ஒரு வேதாகம விளக்க உரை நம்ம கிட்ட கட்டாயம் இருக்கணும். பைபிள் எல்லார் வீட்லயும் இருக்கும், கட்டாயம் கிறிஸ்தவர்கள் வீட்டுல பைபிள் இருக்கும். அதே போல கூடுமானவரை நம்மளுக்கு விளக்க உரை புத்தகம், ஒரு கமெண்ட்ரி நல்ல ஒரு புக்கு நம்மகிட்ட கட்டாயம் இருக்கணும். ஏன்னா அந்த புக்கு இருந்தாதான் சில சத்தியங்கள் நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்காம நம்மளுக்கு என்ன பண்ணாது, புரியாது. இப்ப நான் படிக்கிறவங்க கிட்ட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா நான் படிச்சேன், எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதைத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ண, நம்ம எல்லாமே தெரிஞ்ச ஞானவான்கள் இல்ல. எல்லாம் பைபிள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒண்ணு படிக்கிறது அதே வசனத்தை என்ன நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க,
இன்னைக்கு வாசிக்கிற இந்த வசனம் நாளைக்கு வேண்டாம், ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்க வாசிச்சீங்கன்னா, உங்களுக்கு அப்ப இருக்கிற மனநிலைமைக்கு வேற மாதிரியான மீனிங், வேற மாதிரியான ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வேதம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசும். அதனால நீங்க எப்படி தியானிச்சீங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு நோட்ல எழுதி வைக்கணும். அது நல்ல பழக்கம். எழுத நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட். காதுல கேட்கிறோம், மனசுல வாங்குறோம், கையில எழுதுறோம். 3 வேலைய நம்ம அட் அ டைம்ல செய்றதுனால, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எப்போ கேட்டாலும் அது ஞாபகம் இருக்கும். இந்த டைம்ல நான் இது எழுதுறப்ப இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஞாபகங்கள் வந்து இருக்கும். அதனால அத பழக்கம் ஆக்கிக்கணும். அது வந்து அ உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு கேட்டு எழுதுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, அது உங்ககிட்ட இருந்து அழிஞ்சு போகாது. இப்ப YouTubeல இருக்கு. நீங்க இப்ப நான் குடுக்குற மெசேஜும் சரி, நீங்க தியானிக்கிறதெல்லாம் YouTubeல ஒரு லிங்க் குடுத்துட்டா பட்டன தட்டிட்டா உங்களுக்கு வந்துரும். ஆனா, இந்த தொழில்நுட்பம் எப்பயுமே நம்மகிட்ட இருக்குமா? ஏன்னா, இப்ப பாருங்க அந்த பஹ்ரைன்ல டிக்டாக்ன்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அத பேன் பண்ண போறாங்களாம். அதே போல ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்துல மனுஷர்களுக்குரிய விருப்பத்திற்கு ஏற்றபடி இந்த சோசியல் மீடியா இந்த மாதிரி இருக்கிற அந்த நம்மளுக்கு இருக்கிறதான அந்த எல்லாமே மாற்றப்படலாம். அதே இந்த YouTubeல இருந்து தூக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ண முடியும்? இது போயிடும். நம்ம நம்ம கேட்ட மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காம எவ்வளவோ மெசேஜஸ் இருக்கு. எல்லாம் போயிடும். ஆனா நீங்க அத நோட்ல எழுதி வச்சுட்டீங்க. உங்க இருதய பலகையில எழுதி வச்சுட்டீங்கன்னா, அது யாராலயும் திருட முடியாது. ஆனா இந்த மொபைல் வந்து நம்மள ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஏன்னா முதல்லலாம் நம்மளோட கான்டாக்ட்ஸ் நம்பர் நெறைய நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கும். நான் காலேஜ்ல படிக்கிறப்பலாம் நெறைய பேரோட ஞாபகம் ஃபோன் நம்பர்ஸ் என் ஞாபகத்துல இருந்துச்சு. ஆனா அப்ப மொபைல் ஃபோன் கிடையாது. அப்ப டெலிஃபோன் இது மட்டும் தான் இருக்கும். லேண்ட்லைன் தான் இருக்கும். நம்ம போய் ஒவ்வொரு பட்டனையும் அமுக்கி தான் வீட்டுக்கு பேச முடியும். ஆனா அந்த மொபைல் கையில வந்த உடனே நம்ம அப்பா, அம்மா நம்பர்ஸ் கூட ஞாபகம் இல்ல. ஏன்னா, ஒரு சில நம்பர்ஸ் நம்ம கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருப்போம். அப்பா, அம்மா நம்பர், நம்ம ஹஸ்பண்டோட நம்பர் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 5 பேரோட நம்பர் தான் ஞாபகம். அதுக்கு மேல உள்ள நம்பர்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கு. ஆனா, அப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊரோட கோட் நம்பர் கூட நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம். ஆனா, நம்மளுடைய மெமரி பவர இப்ப இருக்கிற இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே நம்மளோட மெமரி பவர குறைக்கதாவும், நம்மளுடைய ஆயுள முடக்கி போடுறதாவும் தான் வந்திருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்கிற விஷயங்கள எழுதி பழகணும். ஒவ்வொரு வசனத்தையும் தியானத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? படிக்க பழகணும். இததான் நம்மளுக்கு யோசுவா 1:8 வாசிங்க சிஸ்டர். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து வ ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். வாக்குத்தத்தங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். முதல்ல நீ இத செஞ்சீன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம். அதுதான் வாக்குத்தத்தமா வரும் நம்மளுக்கு. அதே போல இரவும் பகலும் நீ என்ன பண்ணணும்? ஒரு புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதெல்லாம் நீ தியானித்துக் கொண்டு இருந்தீன்னா, நீ உன் வழியே தேவன் வாய்க்க பண்ணுவார். அப்ப இது வந்து என்ன பண்ணுது? கட்டளைக்குள்ள ஆசீர்வாதம். நீ இத செய்தீன்னா இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். ஆனா இப்ப அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்றோம்னா, நான் கிறிஸ்தவத்துக்கு போறேன். நான் வந்து காணிக்கை குடுக்குறேன், தசமபாகம் குடுக்குறேன் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு 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 ஆசீர்வாதத்த வேண்டி என்ன பண்றோம்? நம்ம போய் அத போய் செய்றோம். ஆனா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதாம். நம்மளோட காரியங்கள் அந்த மாதிரி இருக்கிறது, அதனால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து உண்மையான ஆசீர்வாதங்கள் அல்ல. அப்படி ஆசீர்வாதத்த குடுக்கிற தேவனும் அல்ல. அவர் கமிஷன் பேசிஸ்ல வே வே செ செயல்படுகிற தேவன் அல்ல நம்மளுடைய தேவன். ஏன்னா உலகம் தான் மனிதனோட முகத்த பார்க்கும். ஆனா தேவன் இருதயத்தை காண்கிற தேவன். என்னோட இருதயத்துல என்ன இருக்குன்னு ஆராய்ந்து தேவன். அப்போ அவரோட வேதத்துல தியானமா இருந்தா, இரவும் பகலும் பாருங்க, பகல்ல மட்டும் இரவு மட்டும் சொல்லல. இரவும் பகலும் 2 பொழுதையும் நீ தியானமாய் அப்பன்னா எப்பொழுதையுமே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தியானிக்கிட்டு இருந்தோம்னா, அப்பதான் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். அந்த கண்டிஷன்ப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தியானத்தோட கூட நம்ம அத படிக்கணும். அடுத்த காரியம் 2வது நம்ம அத பார்த்லமேயு கிட்ட இருந்து காரியத்துல இருந்து நம்ம படிக்க வேண்டியது என்னது அப்டின்னா, நம்ம பார்த்தது இப்போ வந்து எல்லா காலமும் வந்து அவர் வந்து அழகா வந்து அவர கூப்பிட்டுட்டு போன உடனே, அவர் என்ன பண்றாரு? அவர் ரொம்ப மனத்தாழ்மையோட அவர் என்ன பண்றாரு? உடனே அக்செப்ட் பண்ணிட்டு பிலிப்புவுக்கு எப்படி நம்ம தான் இரவும் அவர அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருக்கோமே! அவர் மூலியமா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ ஆராய்ந்துகிட்டு இருக்கிறோமே! மோசேய பத்தி படிக்கிறோமே, அத பத்தி நம்ம படிச்சுட்டு இருந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவ நாடி போகாம, பிலிப்பு வந்து சொல்லி நம்ம போகணுமா? அப்படிங்கிற ஒரு இது இல்லாம, பிலிப்பு சொன்ன அடுத்த செகண்ட் இவர் என்ன பண்ணிடுறாரு? அவர் பின்னாடி எந்திச்சு போயிடுறாரு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அவர் வந்து அந்த சத்தியத்தை அவ்வளோ தூரம் தேடி, ருசிச்சு அவர் படிச்சதுனால தான் அவரால போக முடியும். போயிருக்க முடியும். இததான் நாமோ சங்கீதம் 34:8 வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவரு அந்த சத்தியத்தை ருசிச்சு பார்த்திருந்தார். நத்தானியேல் ருசிச்சு பார்த்ததுனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையுமே விட்டுட்டு உடனே அவர் பின்னாடி போயிட்டார். ஏன்னா நம்மளும் அப்படி ருசி பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த காரியத்துல விடைப்பட்டு நம்ம போக முடியும். ஐயோ! நம்மளோட ஒருத்தவங்களோட அன்ப நம்ம ருசிச்சே பார்க்கலைன்னா, அவங்கள நம்ம முதல்ல நம்பவே மாட்டோம். அப்படி ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நம்ம சென்று விடாதபடி நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து, அவர் மேல நம்ம என்ன பண்ணணும்? அவர் நல்லவர் என்பதை நம்ம ருசிச்சு பார்த்திருக்கணும். அந்த ருசிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த டேஸ்ட் நம்ம நாக்க விட்டுட்டு போகவே போகாது. எப்பவும் நம்ம அவர தேடி தான் இருப்போம். எப்பவுமே அவர தேடி நாடி மட்டும் தான் நம்ம போவோம். நீதிமொழிகள் வாசிங்க சிஸ்டர் 8:17. வாட் ஹேப்பன்? ஐயோ! சிஸ்டர் உங்களுக்கு இது வாசிக்க முடியுமா? நீதிமொழிகள் 8:17. இந்த டாட் எப்படி நான் வந்துச்சுன்னு வாசிக்கிறேன். தெரியல. ஓகே சிஸ்டர். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். காலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கரெக்ட்டா சிஸ்டர்? கரெக்ட் தான் சிஸ்டர். ஆ. அப்ப என்ன பண்ணும்? காலையில் என்னை தேடுகிறவர்கள். ஏன்னா காலை அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட ஒரு நாளின் தொடக்கம். அந்த காலையிலேயே நம்ம அவர தேடி கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த நாட்கள் ஃபுல்லாமே அதுதான் நம்ம சிந்தனையில ஓடிக்கொண்டே இருக்கும். அது அந்த அந்த காரியங்கள மட்டும் தான் நம்ம செய்வோம். ஓ! நம்ம பைபிள்ல நம்ம இந்த காரியத்த பத்தி படிச்சோம். இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை வந்து அமையணும் அப்படின்னு, அந்த என்ன பண்ணும்? அந்த நாள் ஃபுல்லாமே நம்ம அத குறித்து நாம சிந்திக்கிறதான ஒரு மக்களாக தான் நம்ம காணப்படுவோம். அப்ப நம்ம அதிகாலையில் தேடுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? காணப்படணும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பிதாவ நம்ம தேடினோம் அப்படின்னா, அவரு என்ன பண்ணுவாரு? அவரோட ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம இழுத்துக்கொள்ள அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நித்திய ஜீவன நம்ம தேடி ஓடணும் அப்படின்னா, அதற்கானவைகள நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல தேடணும். ஏன்னா, அத தேடுனா மட்டும் தான் நம்ம கண்டடைய முடியும். அவர தேடாம நம்மளுக்கு கிடைக்குமா? ஒண்ண தொலைச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எங்க தொலைச்சோமோ அந்த இடத்த பர்ட்டிகுலரா தெரிஞ்சிருக்கணும். அங்க போய் தேடணும். அந்த இத தேடுறதுக்கான நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கணும். அதற்கு நம்ம கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியணும். எவ்ளோ காரியங்கள் இருக்கு. அப்போ இவ்ளோ காரியங்கள் இருந்தா தான் நம்ம தேடவே முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வேதத்திலயும் நம்ம படிக்கணும். ஒரு காரியத்த நம்ம தேடணும் அப்படின்னா, நம்மளுடைய மனக்கண்கள் பிரகாசமானதாக இருக்கணும். அதற்குன்னு நம்ம நேரத்த செலவிடணும். அதற்குன்னு பொருள் அது மட்டும் இல்ல. பொருள் செலவும் பண்ணணும். பணமும் செலவு பண்ணணும். பேனா வாங்கணும், நோட்டு வாங்கணும். அதற்கு அழகான விளக்க உரை புத்தகம் வாங்கணும். எல்லாமே அதுல நம்மளுக்கு செயல்படுது. எல்லாம் ஒருமிச்சு நம்ம இருந்தா மட்டும் தான், நம்ம என்ன பண்ண முடியும்? தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க, நம்ம எத்தனிச்சு நம்மளால செயல்பட முடியும். அந்த மாதிரி நம்ம உள்ளவங்களாக இருக்கோமா? அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தியானிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். முழு இருதயத்தோடையும் அவர தேடணும். அவர் மட்டும் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட முழு சிந்தையோடும், முழு இருதயத்தோடும் நான் அவர தேடணும். எரேமியா இப்ப 29:13 வாசிங்க சிஸ்டர். உங்கள் முழு உங்கள் முழு இருதயத்தோடும் இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர். கண்டுபிடிப்பீர்கள். இப்ப நம்ம முழு இருதயத்தோடையும் நம்ம அவர தேடணும். நல்லவர்ங்கிறத ருசிச்சு பார்க்கணும். ருசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா முழு இருதயத்தோடும் தேடணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 3வது காரியத்த நம்ம படிக்க போறோம். இப்ப 3வது காரியம் என்னன்னா, கிறிஸ்து வந்து பார்த்து இப்போ அ அ அ பிலிப்பு வந்து சொன்ன உடனே நத்தானியேல் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்ததுனால மனத்தாழ்மையோட கூட அவர போயிட்டாரு. போன உடனே இப்ப 3வது பாயிண்ட்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, போன உடனே இயேசு கிறிஸ்து அவர் குடுத்ததான சாட்சி, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? அவரு வந்து இயேசு கிறிஸ்து நத்தானியேல குறித்து சாட்சி சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? நத்தானியேல் முழு மனசோட இயேசு கிறிஸ்துவ தேடினாரு. நம்ம அப்படி இருக்கோமா? நாம அப்படி முழு இருதயத்தோட இயேசு கிறிஸ்துவ தேடுறோமா? வாசிங்க சிஸ்டர் எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமா இருக்கிறேன். இப்போ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் அவரை ஆராய்ந்து அறிந்திருந்த தேவனாக காணப்பட்டார் நத்தானியேல. ஆராய்ந்து அறிந்ததுனால தான் அந்த வார்த்தைய அவர பார்த்த உடனே சொல்ல முடிஞ்சது. அந்த சாட்சிய சொல்ல முடிஞ்சது. அதேபோல நம்ம இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், நம்மள சோதித்து அறிந்திருக்கிற தேவன் நம்மளை குறித்து எந்த மாதிரியான சாட்சியை கொடுப்பார்? தேவன் நம்மளுக்கு சாட்சி கொடுக்கிறத விடுங்க. ஆ மத்தவங்க நம்மள குறித்து என்ன சாட்சி குடுக்குறாங்க? நம்ம சபை மக்கள் நம்மள குறித்து என்ன சாட்சி குடுக்குறாங்க? நம்ம உற்றார் உறவினர்கள் என்ன குறித்து சாட்சி குடுக்குறாங்க? ஆனா,
எல்லாருக்கும் நம்ம நல்ல பிள்ளை ஆக முடியாது. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம உண்மைய உள்ளதை உள்ளதென்றும், இல்லாததை இல்லாதென்றும் சொல்ல நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையின்படி நம்ம சில நேரங்கள்ல நம்ம உண்மையா நடந்திருப்போம். அதனால சில பேர்களுக்கு மன மன விசனமாய் கூட இருந்திருக்கலாம். அவரை பத்தி இல்ல. நாங்க அவங்க 1, 2 பேர பத்தி நாங்க சொல்லல. ஆனா அதே அநேகமானவர்கள் நம்ம குடும்பத்துல, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கணவன் வீட்ட சேர்ந்தவங்க, அதே போல எல்லாருமே சபையில் உள்ளவங்க, நம்ம வீட்ட சுத்தி இருக்கிறவங்க நம்மளை குறித்து சொல்லுகிறதான ஒரு சாட்சி என்ன? அந்த சாட்சிக்கு நம்ம அப்படி நம்மள குறித்து ஒரு நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாக, அவங்க நல்லவங்க, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க கிறிஸ்தை அறிந்திருக்கிறவங்க, வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறவங்க, அவங்க இப்படியாப்பட்டவங்கன்னு சாட்சி நல்ல வகையில சாட்சி சொல்ற அளவுக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கட்டாயம் ஆராய்ந்து அறிகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். சிந்திக்கணும். ஏன்னா சிந்திக்காம இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட மூளை நம்மளுக்கு மழுங்கி போயிடும்னு சொல்லுவாங்க. யோசிக்கவே மாட்டேங்கிற உனக்கு மூளை இருக்கா இல்லையா? மூளை மழுங்கி போயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அந்த சிந்தனைய நம்மளுக்கு அந்த சிந்தனை ஒரு குதிரை மாதிரின்னு சொல்லுவாங்க. அத நம்ம தட்டி விட்டா தான் ஓடுமாம். விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துலயே அது என்ன பண்ணிரும்? ரெஸ்ட் எடுக்கிற மோடுலயே போயிரும். அப்போ அப்படியே அந்த அந்த யோசிக்கிற திறன் இல்லாம போயிரும். அப் நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? காணப்படணும். அடுத்து சங்கீதம் 51:10 வாசிங்க சிஸ்டர். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நாம இப்போ தியானிக்கிறதுனால நம்ம என்னதெல்லாம் நம்மளுக்கு உள்ளத்துக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானிக்க அந்த வசனத்த நம்ம தியானிக்கிறப்போ நம்மளுக்குள்ள என்ன வரும்? ஒரு சுத்த இருதயம் வரும். அந்த சுத்த இருதயம் நம்மளுக்கு இல்லதான். ஏன்னா அந்த சுத்த இருதயத்தை கொடுக்கிறவர் யாரு? தேவன். நம்ம கேட்டோம்னா குடுப்பார். நம்ம கல்ல கேட்டா பாம்பையா குடுப்பார்? இல்ல. நல்ல மன்னாவை கொடுக்க சித்தமுள்ள ஒரு தேவன். அவர்கிட்ட எனக்கு சுத்தமுள்ள ஒரு இருதயத்த தாங்கப்பா. உங்களோட வார்த்தைய பார்க்கக்கூடிய நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்கள தாங்கப்பா அப்படின்னு கேட்கிறப்போ, அவர் என்ன பண்ணுவாரு? நல்ல ஒரு நிலவரமான ஆவிய நம்ம உள்ளத்திலே கொடுக்கிறதற்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல ஒரு சுத்த இருதயத்தோட நம்ம என்ன பண்ணணும்? அவர தேடணும். அதே போல அடுத்து வாசிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 10:9. உத்தமமாய் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ அப்படிதானே சிஸ்டர்? இல்லையா? ஆ கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். இப்போ உத்தமமாய் நடக்கிறவன் என்ன பண்ணுவான்? பத்திரமாய் நடக்கிறான். கரெக்ட்டான வழியில உத்தமமாய் நடக்கிறவன் கரெக்ட்டான வழியில தான் போறான். கோணலான நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். என்ன பண்ணுவான்? அவன் தப்பி போயிடுவான். இப்போ உத்தமமான வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இடுக்கமான வாசல் தான் உத்தமமான வாசல். விசாலமான வாசல், வழி விலகி போற வாசல். அது கேட்டுக்கு போற வாசல். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். விசாலமான வாசல் எங்க போகும்? அழகா ஃப்ரீயா நல்ல ஊர்ல உள்ளதெல்லாம் நான் அனுபவிச்சுக்குவேன். நல்ல சொபஸ்டிகேட்டட் லைஃப் எல்லாம் இருக்கு. எனக்கு பணம் இருக்கும். அது இருக்கு. நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன்னு சொல்லி எனக்கு இந்த வாசல் ரொம்ப அழகா இருக்கு. நான் ரொம்ப இடுக்கமா நடக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குவேன். அதனால எனக்கு இந்த ரோடு போதுன்னு சொல்லிட்டு அந்த விசாலமான வாசல் வழியா போறவங்க கேட்டுக்கு போற வாசலுக்கு போறாங்க. உத்தமமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள், நடக்கிறவர்கள், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் எங்க போறாங்க? பரலோக ராஜ்யத்திற்கு போறாங்க. ஏன்னா அந்த இடுக்கமான வாசல் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஆளு நகண்டு போற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோ அப்படி இயேசு கிறிஸ்துங்கிற இடுக்கமான வாசல் வழியாக நம்ம போனா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம பிரவேசிக்க முடியும். நம்ம குறித்து இப்போ இப்போ அந்த அந்த மாதிரியான இடுக்கமான வாசல் வழியாக நம்ம போகிறதற்கு நம்ம ரெடியா இருக்கோமா? வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அப்போ எப்ப எந்த மாதிரி நம்ம அந்த இடுக்கமான வாசல் வழியா நம்ம எப்படி போக முடியும்? அந்த வசனத்தின்படி போனா தான் போக முடியும். நான் இல்ல எனக்கு சித்தம் இருக்கு. எனக்கு ஆசை இருக்கு. அதனால எனக்கு வசனத்தோட ஹெல்ப் தேவையில்ல. நான் வசனத்த டெய்லி வாசிக்க மாட்டேன். எந்த ஒரு தியானமும் நான் பண்ண மாட்டேன். ஆனா இயேசு கிறிஸ்துவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்த உடனே என்னைய எடுத்துக்குவாரு. நான் போயிருவேன்னு சொன்னா போக முடியுமா? அந்த வழிக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த வசனம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கணும். அந்த வசனம்ங்கிற அந்த தெளிவு இருந்தா மட்டும் தான், அத நம்ம பற்றிக் கொண்டா மட்டும் தான் அந்த இடுக்கமான வாசல் வழியாக நம்ம முடியும். நம்மளோட வாசல்களை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளோட வழியை வசனத்தின் மூலியமாக நம்ம காத்துக்கொள்ள முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 4வது பாயிண்டா நம்ம என்னத்துக்கு போறோம் அப்படின்னா, இப்ப கிறிஸ்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்லி நத்தானியேல் சொன்ன உடனே
அவருக்குள்ள எந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்திருக்கும்? உடனே அப்படியே சந்தோஷப்பட்டு, ஆஹா! நம்ம பார்த்து இப்படி சொல்லிட்டாரு. நான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படிங்கிறதான ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை அவருக்குள்ள காணப்பட்டுச்சா? இல்ல. அவர் வந்து என்ன பண்ணாரு? ரொம்ப தாழ்மையாய் அவர் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல இருந்தார். எல்லா அப்போஸ்தலர்கிட்டயும் காணப்பட்ட அந்த ஒரு பெரிய குணம் தாழ்மை, மனத்தாழ்மை. இயேசு கிறிஸ்துவே அவர் என்ன பண்ணாங்க? தெரிந்து கொண்ட உடனே எல்லாத்தையும் விட்டு ஒவ்வொரு அப்போஸ்தலனையும் நம்ம பார்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் தான் முதல்ல வரும். மனத்தாழ்மையோடு எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவோட போனாங்க. இயேசு கிறிஸ்துவோட போனாங்கன்னு தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல இவரு என்ன பண்ணாரு? அவ்ளோ பெரிய பாராட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வந்த உடனே, இவர் என்ன பண்ணார்? மனத்தாழ்மையோடு அவரு வந்து என்ன பண்ணாரு? அந்த இத ஏற்றுக்கொண்டார். நம்ம குறித்து யாரேனும் இப்படி ஒருத்தவங்க ஐயோ புகழ்ந்தாலோ, நம்மளோட குணம் எப்படிப்பட்டதாக காணப்படும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். நீதிமொழிகள் 27:2 வாசிங்க சிஸ்டர். உன் வாய் அல்ல பிரத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். பாருங்க, நம்மள குறித்து நம்மளே புகழ்றது, அது என்ன மாதிரியான புகழ்ச்சி? மத்தவங்க நம்மள குறித்து புகழணும். மத்தவங்க நம்மள குறித்து சாட்சி கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்றோமா? அத வந்து நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்கணும். வாசிங்க சிஸ்டர் லூக்கா 17:10. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இப்ப பாருங்க, இப்ப நான் மெசேஜ் எடுக்கிறோம் அப்டின்னா, எல்லாரும் சிஸ்டர் ரொம்ப நல்லா மெசேஜ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்றப்போ, அதற்குரியதான பெருமையை என்னுடைய இருதயத்திற்கோ, என்னுடைய மனதிற்கோ கொண்டு போகாம, நான் எல்லாம் சொல்லணுமா? நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். செய்ய வேண்டிய என் தேவன் எங்களுக்கு சொன்னத மட்டும் தான் செஞ்சோம். செஞ்சேன் சிஸ்டர். இதுல எனக்கு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறதான வார்த்தைய தான் சொல்லணுமா? அப்படிதான் அப்போஸ்தலர்களும் செஞ்சாங்க. எல்லா மகிமையும் கிறிஸ்துவுக்கே, எல்லா துதியும், கனமும், மகிமையும் தேவனுக்கே அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் தான் குடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவுமே என்ன பண்ணாரு? எல்லா பெருமையுமே அவர் எடுத்துக்கொள்ளல. எல்லாத்தையுமே பிதாவுக்கு தான் குடுத்தார். அதே போல நம்மளும் நம்ம செய்ததான காரியங்கள் நம்ம குறித்து மெசேஜா இருக்கலாம். இல்ல நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். நீங்க எனக்கு இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்போ, அந்த ஹெல்ப் பண்றதுக்கு தேவையான அவ்ளோ சக்தியையும், அவ்வளவு பலத்தையும், அவ்வளவு பணத்தையும் நம்மளுக்கு கொடுத்த தேவனுக்கு தான் அந்த மகிமையை கொண்டு போணும். சிஸ்டர் அதனால ஒண்ணும் இல்ல. தேவன் கொடுத்தார், நான் கொடுத்தேன். தேவனுக்கு தான் கனமும், மகிமையும். அந்த மாதிரி நம்மளுக்கு வருகிறதான அவ்வளவு பாராட்டுதலையும், கனத்தையும் நாம யாருக்கு கொண்டு போணும்? நம்ம இருதயத்திற்கு கொண்டு போகாம தேவனுக்கு தான் கொண்டு போணும். அந்த மகிமையை நம்ம அவருக்கு தான் செலுத்தணும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் நம்மலாம். அவர நான் ஒண்ணுமே இல்லாத நம்மள இவ்வளவு தூரம் எடுத்து பிரயோஜனப்படுத்தியிருக்காரு அப்படின்னா, அந்த பிரயோஜனப்படுத்தின அந்த குயவனுக்கு தான் என்னது அவ்ளோ கனமும், அவ்ளோ மகிமையும் நம்ம குடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, மீகா 6:8 வாசிங்க சிஸ்டர். இப்படி என்ன மாரி இருக்கு? மனுஷனே சிஸ்டர் கொஞ்சம் பைபிள்ல மனுஷனே இருந்து வாசி. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை நினைக்கிறேன் சிஸ்டர். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க. அது எவ்ளோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா? மனத்தாழ்மையோட நடக்கிறத தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். எவ்ளோ பெருமை நம்ம வந்தாலும், அந்த பெருமையோ, அந்த மேட்டிமையோ நம்மளோட சிந்தைக்கு கொண்டு போகாம, மனத்தாழ்மையோட நம்ம என்ன பண்ணணும்? எல்லா ஊழியத்தையும் அவர் கொடுக்கிறதான கட்டளைகளை செய்ய தேவன் நம்ம மேல் வைத்த ஒரு பெரிய திட்டமாக காணப்படுது. அந்த மனத்தாழ்மையை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதுக்கடுத்து 5வது நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இயேசு அப்படி சொன்ன உடனே இவர் கேட்கிறாருல்ல நத்தானியேல், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன வந்து உத்தம இஸ்ரவேலன்னு நீங்க சொல்றீங்களே, என்ன உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உன்னை நான் அத்திமரத்தின் கீழ் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நத்தானியேல் அத்திமரத்தின் கீழ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சாப்பிட்டுட்டு இருந்தாரா? எல்லாரோட விளையாடிட்டு இருந்தாரா? வீண் வம்பு பேசிட்டு இருந்தாரா? இல்ல. அத்திமரத்தின் கீழ் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அவரு தோரா புக்க என்ன பண்ணிட்டு இருந்தார்? படிச்சுக்கிட்டு இருந்தார். எப்போதும் வசனத்த தியானிக்கிறவராக இருந்தார். நேரத்தை தேவனுக்குன்னு செலவிடுறவரா இருந்தார். ஞானத்தையும் அவருக்கு இருக்குதான ஞானத்தையும் தேவனை குறித்து சிந்திக்கிறவராகவும், இயேசு கிறிஸ்துவின் அவரோட வருகையையும் இரட்சகரை பற்றி தேடுகிறதுலயுமே அவருடைய வேலையை செலவிடுகிறவரா இருந்தார். வாசிங்க சிஸ்டர் சங்கீதம் 139:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அடுத்து வாசிங்க 4 வரைக்கும் அப்படியே 2வது வாசிங்க சிஸ்டர். என் அடுத்து உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். பாருங்க, இங்க நம்ம அவரு அவர் தியானிச்சுக்கிட்டே இருந்ததை தேவன் அறிந்திருக்கிறார். அதே போல நம்மளுடைய நினைவுகளையும் தேவன் அறிகிற விதமாய் நாம இருக்கிறோமா? நாமோ அதை சிந்திக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். இப்போ உலகத்துல அநேக நன்மை இருக்குது. நிறைய நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம வேணும்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. பைபிள் எடுத்து படிக்கணும்னு நம்ம காலையில உட்கார்ந்தாதான் நம்ம வீட்டுக்காரர் நம்மகிட்ட காஃபி கேட்பாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா யாராவது காலிங் பெல் அடிப்பாங்க. வேணும்னே நடக்கும். நான் நிறைய டைம் நானு அத அத இது பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த டைம்ல தான் எல்லா டிஸ்டர்பன்ஸும் வரும். ஏன்னா சாத்தான் நம்மள என்ன பண்ண விடமாட்டான். நம்மள வாசிக்கிறதுக்கோ, தியானிக்கிறதற்கோ விடமாட்டான். ஏன்னா அவனுக்கு அவனோட இந்த உலகத்திற்குள்ளாக நம்மள தள்ளணும். அவன் நம்மகிட்ட ஜெயிக்கணும். அதுதான் அவனோடது. ஏன்னா அது என்ன பண்ணும், அது ஆதியாகமத்துல கொடுக்கப்பட்ட அந்த ஒரு இது ஒரு வசனத்தின் மூலமா அவன் என்ன பண்ணுவான், நம்மளோட கிறிஸ்துவின் வித்து அவன் அழிக்கிறதுக்கு தான் அவன் வருவான். அந்த வித்து உலகத்துல தோன்றவே கூடாது அப்படிங்கிறது தான் அவன். இப்போ வித்து அப்படிங்கிறது என்னது, சபையாகிய நாம தான் வித்து. அந்த வித்து நம்ம கிட்ட இருந்து வந்துடக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கான். அதனால நாம என்ன பண்ணுவோம், அதையும் நம்ம அவனுக்குரிய அந்த நேரத்தை நம்ம சாத்தானுக்குரிய நேரத்தை சாத்தானுக்கு கொடுக்குறோமா, இல்ல நம்மளோட வேத தியானத்திற்குரிய நேரத்தை நம்ம வேத தியானத்திற்கு கொடுக்குறோமா? அந்த இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம எப்பவுமே இருக்கணும். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1வது வசனம். இது கொஞ்சம் பைபிள்ல இருந்து படிங்க சிஸ்டர். சாரி. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் அப்படியே கண்டினியூஸா வாசிருங்க சிஸ்டர், 5வது வரைக்கும். ஓகே சிஸ்டர். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நாம பாருங்க, வெள்ளியை தேடுகிறது போல தேடணுமா, இப்போ வெள்ளியை நாடுகிறது போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடணுமா? இந்த நீதிமொழிகளை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, புதையல் இருக்குன்னா நம்ம எவ்வளவு ஆசாசியா போய் தோண்டுவோம். ஏன்னா அது நம்மளுக்கு லைஃப் டைம் கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி. அப்போ அந்த இதை எவ்வளவு ஆசையா, எவ்வளவு ஒரு ஆர்வத்தோட போய் தோண்டுவோம். அத மாதிரி நம்ம வசனத்தை தோண்டி தேடணுமா? வெள்ளின்றது என்னது, வசனம் தான் வெள்ளி. அந்த வெள்ளியை நம்ம என்ன பண்ணணுமா, நாடி ஓடணும். எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடணும். ஞானத்தோட கூட ஓடி போய் நம்ம அதை தேட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப வாசிங்க சிஸ்டர், சங்கீதம் 119:15. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அவரோட கட்டளைகளை நம்ம தியானிக்கிறது. தியானம்னு பார்த்து எவ்வளவோ டைம்ல நம்ம சொல்லிட்டாலும் அது அவருடைய மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவருடைய கட்டளைகளும் அவருடைய பிரமாணங்கள். சங்கீதத்துல 119 நிறைய பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகள், இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய இருக்கும். அப்போ அவரோட இதுல நம்ம தியானிக்கும் போதுதான் கட்டளைகள்னா என்ன, நியாயப்பிரமாணங்கள்னா என்ன, அந்த மாதிரியான காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும், பகுத்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவரோட வழிகள்ல நம்ம என்ன பண்ணணும், கண்ணோக்கி இருக்கணும். தேவன் இந்த வார்த்தையில என்ன என்கிட்ட பேசுறாரு, என்ன இடைப்பட விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயத்தை லெகுவாக்கி நம்மளோட இருதயத்தின் வாசல்களை திறந்து கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளோட இடைப்படுவார். சில பேரோட பிரேயரை பாத்தீங்கன்னா டும் டும் டாம் டாம் பிரேயரா இருக்கும். இது எனக்கு வேண்டும் வேண்டும், இது எனக்கு வேண்டாம் வேண்டாம். அதான் டும் டும் டாம் டாம் பிரேயர்னு சொல்லுவாங்க. அந்த பிரேயரா நம்ம கிட்ட இருக்கா? ஏன்னா ஒன் வே கான்வர்சேஷன் இல்ல நம்மளோட ஜெபம், அது 2 வே கான்வர்சேஷன். நாமும் பிரேயர் பண்ணினோம்னா நம்ம காத்திருக்கணும். என்கிட்ட ரூத் சிஸ்டர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, காத்திருந்து பழகுங்க. ஏன்னா நான் ரொம்ப ஃபாஸ்டாவே பிரேயர் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல பிரேயர் பண்ணணும்னா கடன்னு அடுத்தடுத்து என்ன எனக்கு ஒரு ஃபார்மட் கிடைச்சிரும் இல்லையா? ஒரு டைம் நம்ம பிரேயர் பண்ணா அந்த ஃபார்மட் நம்மளுக்கு மனப்பாடாயிரும். அதவே நம்ம சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு போயிடுவோம். ஆனா எனக்கு சிஸ்டர் அடிக்கடி இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இப்ப சொல்றது போல இருக்கு, எப்போ காத்திருக்க பழகுங்க சிஸ்டர், காத்திருக்க பழகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிரேயர் பண்ணி நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்னா அந்த ஜெபத்தை பண்ணிட்டு நம்ம அமைதியா அவரோட பாதத்துல காத்திருக்கும் போது தேவன் நம்மளோட அழகா பேசுவார், அழகா இடைப்படுவார். அதுக்கப்புறம் அந்த நம்ம காரியத்தை செய்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு கிடைக்கிறத பாத்தீங்கன்னா அது யாரும் கொடுக்க முடியாத சமாதானமா இருக்கும். அந்த சமாதானத்தை உலகத்துல இருக்கிற யாராலையும் கொடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு திருப்தியான ஒரு சமாதானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். அப்ப நம்ம என்ன பண்ண, அவரோட சமூகத்துல காத்திருந்து தியானித்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக தான் நம்ம காணப்படணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
6வது காரியம் அப்படின்னு நம்ம எப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவரு என்ன சொல்லுவாரு? அவரு வந்து நான் உன்ன வந்து அத்திமரத்தின் கீழ நான் உன்ன பார்த்தேன். நீ வந்து என்ன தியானிக்கிற பிள்ளையா இருந்தேன்னு இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே நத்தானியேல் என்ன சொல்றாரு? ரபி அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி போனார். இத வந்து நான் வந்து மத்தேயு 25வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க வந்து யாரையும் போதகர்ன்னு சொல்லாதீங்க. கிறிஸ்து மட்டும் தான் நம்ம போதகர்ன்னு சொல்லியிருக்கோம். அதேபோல நம்ம யாரையுமே நம்மளுக்கு இருதயத்திற்கு ஏற்ற போதகர்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கவே கூடாது. சில பேருக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. சில பேர்னா ஒரு குறிப்பிட்ட போதகர்கள் அவங்களோட பிரீச்சிங்க மட்டும் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, YouTubeல பார்ப்பாங்க. அவங்க அவங்க சத்தியத்த சொன்னா மட்டும் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண உலகத்துல இருக்கிறதான ஒரு மனுஷன் பேரில் நம்பிக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. போதகர்கள் வந்து இப்ப நம்ம சர்ச்சுல நம்மளுக்கு பிரீச் பண்றாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் யாரோட பிள்ளைகள்? இப்ப தேவனுடைய பிள்ளைகள். அவரோட ஊழியக்காரர்கள். அவங்க சத்தியத்த சொல்றாங்க தான். நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் தான். ஆனா, அவர்கள் சொல்லுகிறதுல எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருதயத்தை நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. நல்லவைகளை எடுத்துக்கொள்ளணும். வசனத்தின் ஆதாரத்தின் மூலம் நம்ம பகுத்தறிகிற பிள்ளைகளாக இருக்கணும். அவர் சொல்லிட்டாரு நான் செய்வேன். சிஸ்டர் இந்த மாதிரி நீங்க வந்து தசமபாகத்துல வந்து நீங்க உண்மையா இல்ல. நீங்க தசமபாகத்த குடுத்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம்னு ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா, இது வேதாகத்துல சொல்லப்பட்டிருக்கா? அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? ஆராயணும். சிஸ்டர் ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க. ரூ. 10,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரூ. 1000 நீங்க சர்ச்சுக்கு தரதா பொருத்தனை பண்ணிக்கிட்டு, இத கேளுங்க சிஸ்டர் கர்த்தர் தருவார்ன்னு ஒருத்தவங்க சொல்றப்போ, இந்த மாதிரியான பொருத்தனை நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா? அத நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து அறிகிற பிள்ளைகளாக இருக்கணும். யார் அந்த போதகர்கள் சொல்றாங்க, இந்த போதகர்கள் சொல்றாங்கன்னு என்ன பண்ணிறக்கூடாது? ஒரு பிளைண்டா உலகத்தாரா இருக்கிற ஒரு போதகர்கள் பின்னாடி நம்ம என்ன பண்ணிறக்கூடாது? கண்ண மூடிக்கிட்டு போயி நம்மளுடைய நேரத்தையும், நம்மளோட பொருட்களையும், நம்மளுடைய என்ன பண்ணும்? பலத்தையும், ஜீவனையும் என்ன பண்ணிறக்கூடாது? நம்ம வீணாக்கி விட கூடாது. அதில் ஞானமுள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். இப்போ வந்து தேவனின் குமாரன் அப்படின்னு என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அதேபோல இயேசு கிறிஸ்து வந்து தேவனின் குமாரன் என்று முதல்ல வந்து இயேசு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் கண்டவர்கள், பார்த்தவர்கள், அவரோட பழகினவர்கள். அவர்கள் எல்லாருமே எந்த வகையான சாட்சிய குடுத்தாங்க? இவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதான சாட்சியத்த முதல்ல குடுத்தாங்க. ஏன்னா, பிதாவை கனப்படுத்தத்தான் குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அவர் சொன்னத தான் நான் செய்றேன். நான் செய்யறத தான் அவர் சொன்னார். எல்லா கனமும் அவருக்கு, அவருக்கு, அவருக்குன்னு எல்லா மகிமையும், கனத்தையும் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கொடுத்தார். அதே வழியில தான் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்களும் வந்தாங்க. அப்போ நாம யாரு பிரதான போதகரா நம்ம யார பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும். அவர பார்த்தா அவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் கத்துக் குடுத்துருவாரு. நம்மளுக்கு பிரைவேட்டா ஒரு பாஸ்டர்ஸ் நம்மளுக்கு ஜெபிக்கணும்னு இல்ல. உங்க தலையில வந்து அந்த பாஸ்டர் கை வச்சு தான் ஜெபிக்கணும்னு இல்ல. நீங்க ஜெபிக்கலாம். நம்மளுக்கு அந்த அதிகாரத்த குடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை எனக்கு மட்டும் குடுக்கல, உங்களுக்கு மட்டும் குடுக்கல. எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல. அப்பா பிதாவே புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவினா என்னது? நாம அவரோட பிள்ளைங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஏகசுத்தன் இயேசு கிறிஸ்துவ சொல்லப்பட்டிருந்தாலும், அதுக்கப்புறம் மூத்த குமாரன். மூத்த குமாரன்னா என்னது? அதுக்கடுத்து பிள்ளைங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து மூத்த குமாரன்னா, நம்மலாம் யார்? அடுத்தடுத்த குமாரர்கள். ஏகசுதன் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் சைல்டு. ஒன்லி ஒன் அப்படிங்கிறது ஏகசுதன். சிவனா இருந்தவரை மூத்த குமாரனாக பிதா வந்து மாற்றினார். அப்ப நாம அவர் கூட பிள்ளைகள். அப்ப நம்மளுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. நம்மளே ஒருத்தவங்க ஒருத்தவங்க உடம்புக்கு சரியில்லையா? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அது நல்லா பிரேயர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? உங்களோட பிள்ளைகளோட தலையிலயோ என்ன பண்ணலாம்? உங்க கைய வைத்து இயேசுவின் நாமத்தில் நான் என் குழந்தையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க முழு அதிகாரத்தையும் எடுத்து நீங்க ஜெபிக்கணும். ஒரு கட்டு இருக்கு. அந்த கட்ட அகற்றி நீங்க ஜெபிக்கணும். அதுக்கு முழு விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படணும். வேற ஒரு போதகர் வந்து தான் அதுக்காக ஜெபிக்கணும். அவங்க வந்து தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் குடுக்கணுங்கிறது அவசியம் இல்ல. அவங்க அவங்க ஒரு ஏஜென்ட் கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரியான உரிமைய நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க. நம்மளுடைய கரத்துல இருக்கு. நம்மளுடைய நாவில இருக்கு. ஜீவனும் மரணமும் நம்மளுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதேபோல எல்லாமே நம்மளுடைய கரத்துல இருக்கு. எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நிச்சயத்தை விசுவாசத்தோட கூட என்ன பண்ணணும்? நாமும் அவரோட கூட நம்ம இருக்கணும். அந்த ஒரு நிச்சயம் நம்மகிட்ட இருக்கும்போது, நம்ம என்ன பண்ண முடியாது? எந்த போதகர்களும் நம்மள வழி தப்பி கொண்டு போகவே முடியாது. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ராபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நத்தானியேல் கண்டு கொண்டது போல, நம்மளும் இயேசு கிறிஸ்து ரப்பி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? போதகர், என்னை வழிநடத்த வந்தவர், என்னோட ஆசிரியர். ரப்பின்னா என்னது? ஆசிரியர், போதகர்ன்னு அர்த்தம். எனக்கு கற்றுக் கொடுக்க வந்தவர் அவர். அவரோட வழியில தான் நான் நடப்பேன். மனுஷனோட வழிகளில் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அவர பற்றி பிடித்துக் கொள்ளணும். அடுத்து 7வது காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கடைசி. இப்போ நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்து வந்து சொல்றாரு இல்லையா? வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறதையும், ஏறுகிறதையும் நீ என்னிடத்தில் நீ காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ
இந்த அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த ஏணி அப்படிங்கிறத நத்தானியேல் கண்டுபிடிச்சிட்டார். அந்த ஏணிய தான் நாமளும் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த இயேசு கிறிஸ்துங்கிற ஏணி இருந்தா, அந்த ஏணி கூட நம்ம பயணிச்சா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். நம்ம தசமபாகம் குடுக்கறதுனால பரலோகத்திற்கு போக முடியாது. இப்போ ஒரு கல்ச்சர் ஒண்ணு வந்திருக்கு ஃபாரின்லலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, டோக்கன் எல்லாம் குடுக்குறாங்களாம். டிக்கெட்லாம் விக்கிறாங்களாம். பரலோக ராஜ்யத்துல உனக்கு ஒரு ரூம் வாசஸ்தலம், உனக்கு ஒரு ரூம நாங்க ரிசர்வ் பண்ணி தர்றோம். நீ இவ்ளோ காசு கட்டி வாங்குன்னு நெறைய பேர் அத வாங்கினாங்களாம். அதே மாதிரி இல்ல. இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட ஏணி. அப்போ அந்த ஏணிய நம்ம என்ன பண்ணிக்கணுமா? பட்டி பிடித்துக் கொள்கிறவர்களாக காணப்படணும். வாசிங்க சிஸ்டர் கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். நாமும் இப்போ அவரோட கூட நம்ம அந்த பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்துங்கிற ஏணி வழியா நம்ம மேல போகணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள அவர் என்னத்த தேடி இந்த பூமிக்கு நாடி வந்தாரோ, அததான் நம்மளும் தேடி நாடி ஓடணும். அப்படி ஓடுனா மட்டும் தான் அவரோட இடத்துல நம்மளுக்கு அவரோட சிங்காசனத்துல நம்மளுக்கு இடம் இருக்கு. நம்ம அத நம்ம தேடுறோமா? அத நாம நாடுறோமா? அத நாடி நம்ம ஓடுறோமா? அப்போ மேலானவைகள் பரலோக ராஜ்யத்திற்கு உள்ள மேலானவைகளை நாம தேடுறோமா? இல்ல பூமியில் உள்ளவைகளை குறித்து எனக்கு சொத்து சேர்க்கணும், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், 3 தலைமுறைக்கு சொத்து வேணும். அத மாதிரி சொத்து சேர்க்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுறோமா? இல்ல பரலோக ராஜ்யத்தில் சொத்து சேர்க்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுறோமா? நம்ம யோசிக்கணும். அதேபோல 3:2 அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்ம என்ன பண்ணணும்? மேலானவைகளையே நாடி ஓடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். எப்பவும் என்ன பண்ற ரட்சகர் வர காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அப்போ என்ன வாசிங்க சிஸ்டர் 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நாம பாருங்க பரலோக ராஜ்யத்த நம்ம யாருமே பார்த்ததில்ல. பரலோகம்ன்னு ஒண்ணு இருக்கு. இத செஞ்சா நீ பரலோகத்திற்கு போவ. இத செய்யலன்னா நீ பரலோகத்திற்கு போக மாட்ட. இத மட்டும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? பார்த்துக்கிட்டே வரோம். மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ யாரும் பார்க்கல. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. கன்னிமரியா இடத்துல பிறந்தாரு. இவ்வளவு அற்புதங்கள செஞ்சாரு. நாம என்ன பண்ணோம்? வேதத்துல படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அப்போஸ்தலர்கள் அவரோட டிராவல் பண்ணவங்க, பார்த்தவங்க. அவங்களுடைய விசுவாசம் ஒரு வகையான விசுவாசம்னா, நம்மளுக்கு கிட்ட இருக்குது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்க்கல. இயேசு கிறிஸ்து பண்ணின எந்த ஒரு அற்புதத்தையும் நம்ம கண்ணால பார்க்கல. நம்ம காதாலயும் அந்த ஊர்ல இது செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம காதாலயும் கேட்கல. நம்ம எல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டவைகளை நாம என்ன பண்றோம்? அப்படியே உள்ளது என்று நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? விசுவாசிக்கிறோம். இதே போலதான் காணப்படாத அந்த பரலோக ராஜ்யத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறவர்களாக, அதை நோக்கி பார்க்கிறவர்களாக இந்த காரியத்தை செஞ்சா பரலோகத்துல இருக்கிற என்னுடைய பரமபிதா சந்தோஷப்படுவாரா? அந்த காரியத்துல அவர் மகிமைப்படுவாரா? இந்த காரியம் அவருக்கு உகந்ததாக இருந்ததா? அப்படின்னு நம்ம அதை நம்ம காணப்படாத அந்த நித்தியத்திற்காக நம்ம செயல்படுவோம்னா, அதுக்காக வேண்டி நம்ம படுற கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு என்னதான் ஒரு உபத்திரமாகவே இல்லையாம். அதை எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்குவாராம். அந்த அதையே மீறி அதற்காக வர்ற உபத்திரவங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களா இருக்கும்படி நான் நியாயமா சத்தியத்தின்படி நடந்துக்கிட்டேன்னா, அதன் மூலமா நம்மளுக்கு வர்ற அநீதிகள், அதன் மூலமா வர்ற கஷ்டங்கள் எல்லாமே தேவனுக்கு மகிமையா தான் கொண்டு போகுமா. நித்திய கன மகிமைய தான் உண்டாக்குமா. அது பெர்மனன்ட்டான கஷ்டங்கள் அல்ல. அதெல்லாம் டெம்பரரியான கஷ்டங்கள். அந்த நேரத்துல அது கஷ்டமா தெரியும். ஆனா, அதற்கு பின்னாடி நம்ம அத பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கன மகிமைக்கு தான் அது நடந்திருக்கும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடித்தான் நம்ம ஓடுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். இப்போ அவர் குறித்ததான பார்த்லமே கிட்ட நம்ம படிக்கிறதான 7 காரியங்களையும் நம்ம படிச்சாச்சு. இப்ப பார்த்தோம்னா, அவரோட கடைசியா நம்ம அவரோட ஹிஸ்டரிய நம்ம பார்த்து இத முடிச்சிடலாம். இவர் இது நிறைய இருக்கிறதுனால டைம் ஆயிடுச்சு. அதனால அவரோட மரணத்த குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ அவரோட மரணம் அப்படின்னு வந்தோம்னா, அவர என்ன பண்ணாங்கன்னா, அவரோட தோல உரிச்சு, அவரோட தலைய வெட்டி தான் பார்த்லோமியோ கொலை பண்ணினாங்க. உயிரோட எவ்ளோ கஷ்டம் பாருங்க. நம்ம லைட்டா நெயில் கட் பண்றப்ப லைட்டா அந்த சதையோட கட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு எவ்ளோ பெயின் இருக்கும். ஆனா பார்த்லோமியோ என்ன பண்ணாங்களா நத்தானியேல உயிரோட அவரோட ஸ்கின்ன பீல் பண்ணாங்களா. ரத்தம் சொட்ட சொட்ட அவர் என்ன பண்ணாங்களா பீல் பண்ணாங்களா. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவரு வார்த்தையினாலே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவே இல்ல. ஏன்னா அவரோட ராப்போஜனத்துல இயேசு கிறிஸ்து கேட்டிருப்பாரு இல்லையா? என்னோட கூட நீ பந்தியில இருக்கிறவன என்னோட கூட பாடுகளும் பட நீ தயாரா இருக்கியா? அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆமா நாங்களும் தயாராக இருக்கிறோம்னு சொல்லிதான் என்ன பண்ணுவாங்க? அந்த பந்தியில அவங்களும் பங்கு கொள்ளுவார்கள். அதே போல அந்த 12 அப்போஸ்தலர்களும் இயேசு
இயேசு கிறிஸ்து எப்படி மரிச்சாரோ அதே சிலுவை பாடு மரணங்களுக்குள்ளாகத்தான் இவங்களும் போனாங்க. எந்த இடத்துலயும் அவங்க மறுதலிக்கல. அந்த ராப்போஜனத்தில் பங்கு கொண்டவர்கள், அதே அதே பாத்திரத்தில் பங்கு கொண்டவர்கள், அதே பாடுகள்லயும் பங்குள்ளவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். பார்த்திலேயுமையும் என்ன பண்ணாங்க? ஸ்கின்ன பீல் பண்ணி அவருடைய தலைய வெட்டி என்ன பண்ணாங்க? அவர கொலை பண்ணாங்க. இந்த ராப்போஜன பாத்திரத்தில் பங்குள்ளவர்கள், அவருடைய பாடுகளிலேயும் பங்குள்ளவர்கள். நம்மளும் அப்படிதான். மாசம் மாசம் நம்ம கம்யூனியன் வாங்குறோம். அந்த கம்யூனியன்ல நம்ம என்ன சத்திய பிரமாணம் செய்துட்டு நம்ம போறோம். அவரோட பாடுபடுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாகவும் நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ப்ராமிஸ் பண்ணி அந்த வார்த்தையை நம்ம வாயில அறிக்கையிட்டு தான் நம்ம அந்த கம்யூனியனுக்குள்ள போறோம். அந்த இயேசு கிறிஸ்துவினால வர்ற பாடுகள நம்ம அனுபவிக்கிறோமா? அவர் கையில இருந்து வர ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாம், அவர மாதிரியே பாடுகள் பட்டோம்னா, நம்ம அவர நம்ம இறுக்கி பிடிச்சுக்குவோமா? அப்போஸ்தலர்கள் மாதிரி அவருடைய மரணங்களிலும் ஏன்னா எல்லா அப்போஸ்தலர்கள் யோவான தவிர்த்து மத்த எல்லாருமே ரத்த சாட்சியா தான் மரித்தாங்க. யோவான் மட்டும் தான் இயற்கை மரணம். ஏன்னா அவரையுமே நம்ம அடுத்த பைபிள் ஸ்டடில எல்லாம் பார்க்கலாம். அவரையுமே என்ன பண்ணாங்க? கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போட்டாங்க. விஷம்லாம் வச்சாங்க. ஆனா அதுல இருந்தெல்லாம் தேவன் என்ன பண்ணாரு? அவர காப்பாற்றி கொண்டு போய் பத்மு தீவுல அவர் இறந்தாரு. அதே போல மத்த 11 சீஷர்களும் என்ன பண்ணாங்க? ரத்த சாட்சிகளா தான் அவங்க தலை வெட்டப்பட்டு, கல்லெறியப்பட்டு, சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு தான் செத்தாங்க. அதே போல பார்த்திலேயுமே இறந்தார். அந்த பாடுகளுக்குள்ளாக நம்ம போனோம்னா, நம்ம அதே மாதிரி நம்மளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்ம அவரை அண்டிக் கொண்டவர்களாக இருப்போமா? பாடுகளுக்குள்ள நம்ம பங்குள்ளவர்களாக நம்ம மரணம் வரை நம்ம காணப்படுவோமா? இதை நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். இந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம் சிஸ்டர். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இந்த வார்த்தைய நம்ம என்ன பண்ணிக்கணும்? மனப்பாடம் பண்ணிக்கணும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலம் அப்படிங்கிறது, ஜலம் அப்படின்னாலே தண்ணீர். வார்த்தையும் தண்ணீருன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து தண்ணீர் வந்து என்னன்னா ஜனத்தையும் ஜாதிகளையும் குறிக்கும். ஆனா நம்ம இந்த இடத்துல வந்து சுத்த ஜலம் தண்ணீரை வந்து என்னது? நம்மளுடைய வார்த்தையா நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணும்? ஒரு பியூர் ஹார்ட், ஒரு சின்சியர் ஹார்ட்டோட, வசனத்தோட, நம்மள கழுவப்பட்ட சுத்த இருதயத்தோட, விசுவாசத்தோட நம்ம இருக்கிறோமா? பூர்ண நிச்சயத்தோட அவர் தான் எனக்கு எல்லாம். அவர்கிட்ட நான் என்னோட கடைசி காலம் அவர் கரத்துல. நித்திய ஜீவன் அவரால எனக்கு நித்திய ஜீவன் உண்டுங்கிற விசுவாசத்தோட நம்ம அவரை பற்றி கொண்டு இருக்கிறோமா? அதை நம்ம என்ன பண்ணணும்? எப்பவும் அந்த நிச்சயத்தோட கூட இருக்கிற பிள்ளைகளாக, கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் வந்து நம்மள கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணால கிறிஸ்தவர்கள். அந்த அழைப்பு அல்ல நம்மளோட அழைப்பு. கிறிஸ்தவர்கள்னா அவன் அப்படிங்கறதான அழைப்பு. நம்மளை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவாக பார்க்கிறதான அழைப்பு தான் நம்மளுக்கு. நாம அதற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? என்னை காண்கிறவன் இயேசு கிறிஸ்துவை என்னில் காண்கிறானா? அதற்கு நான் பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறானா? அதற்கு நான் பாத்திரவனாக இருக்கிறானா? இதுதான் நம்ம என்ன பண்ணணும்? நம்மை ஆராய்ந்து அறிகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த பார்த்திலேமியு கிட்ட இருந்து நம்ம படித்த இந்த 7 காரியங்களையும் நாமளும் தியானிச்சு என்ன பண்ணணும்? நம்மளே அவருடைய கருத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் அவரால் இவன் என்னுடைய மகன், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் சரி, நம்மளை குறித்ததான அவர் கூறுகிறதான மற்றவர்கள், உற்றார் உறவினர்கள், தேவன் நம்மளை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சியும் நம்மளுக்கு அவருக்கு உகந்த சாட்சி உள்ள பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்? வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தாமே இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே இதை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.